உங்களுடைய புத்தி ஏன் இந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்ய மாட்டேங்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? எந்த அளவுக்கு அது செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு செயல்படுவதில்லை. உங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பில் அல்லது சிறையில் கைதியாகிவிட்டது போல நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் முன்னோக்கிச் செல்ல, புதிதாக ஏதாவது செய்ய, புதிதாக ஏதாவது யோசிக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி உங்களுடைய சிந்தனையை தடுத்து நிறுத்தி நீங்கள் எங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறீர்களோ அதே இடத்திற்கு உங்களை மீண்டும் மீண்டும் இழுத்து வந்து விடுகிறது. நண்பர்களே, இதுதான் புத்தியின் பந்தம், புத்தியின் சிறை. இந்த பந்தம் எப்படிப்பட்டது என்றால் இதை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இது உங்களுடைய ஒவ்வொரு முடிவிலும் தாக்கத்தை ஏற்படுகிறது. இது உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் தடுக்கிறது. மேலும் இதன் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான முயற்சிகளுக்குப் பிறகும் மனிதன் தோல்விகளில் மாட்டிக்கொள்கிறான். ஆனால் இந்த பந்தத்தை உடைத்து திறப்பதற்கான ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பரமஹம்ச யோகானந்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசிய மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் இது உங்களுடைய புத்தியின் ஒவ்வொரு சிறையையும் உடைத்தெறிந்து உங்களை ஒரு தனித்துவமான சக்தியோடு இணைத்துவிடுகிறது. அந்த சக்திக்கு முன்னால் அனைத்து பந்தங்களும் அழிந்து போகும். இன்று நாங்கள் உங்களுக்கு அதே ரகசியத்தைத்தான் சொல்லப் போகிறோம். உங்களுடைய புத்தியை திறப்பது மட்டுமல்லாமல் அறிவு, ஆற்றல் மற்றும் வெற்றி ஆகியவற்றின் ஊற்று பாய்ந்தோடி வரும் அந்த அனந்தமான, முடிவில்லாத மூலத்தோடு உங்களை இணைக்கப் போகும் அந்த ரகசிய மந்திரத்தைத்தான் சொல்லப்போகிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், இந்த ரகசியம் எளிதானது அல்ல. இது சாதாரண அறிவு அல்ல. இது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்கும் பாடம் அல்ல. இது ஒரு அனுபவம். மேலும் இந்த அனுபவம் உண்மையை அறிய விரும்பும் நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. எனவே நீங்களும் உங்களுடைய புத்தியை இந்த பந்தங்களிலிருந்து விடுவிக்க தயாராக இருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் உங்களுடைய சிந்தனையை உடனடியாக திறந்துவிடக்கூடிய அந்த சாவியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். நண்பர்களே, லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த ரகசியம் இதுதான். அறியாமையை அழித்து அறிவின் கதவை திறந்த சக்தி இதுதான். சாதாரண மனிதனையும் மகாபுருஷனாக மாற்றிய சக்தி இதுதான். மேலும் இந்த சக்தியை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையும் எப்போதும் போலல்லாமல் முற்றிலும் மாறிவிடும். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது மற்றவர்களைப் போல இதை கேட்டுவிட்டு அப்படியே கடந்து சென்று விடுவீர்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு சில உண்மைகள் கிடைக்கும். அதை ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பு எப்போதுமே கேட்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய மனதை உலுக்கி உங்களுடைய ஆன்மாவை விழிப்படையச் செய்யும் ரகசியங்கள் அவை. எனவே நண்பர்களே, நீங்கள் உண்மையிலேயே இந்த பயணத்தில் பயணிக்க விரும்பினால் இப்பொழுதே இந்த லைஃப் ஆஃப் புத்தா விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே நாங்கள் உங்களுக்கு வெறும் பேச்சுகளை மட்டும் சொல்வதில்லை. இங்கே நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த உண்மையை உங்களுக்கு காட்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்காக இன்னும் ஆழமான ரகசியங்களை கொண்டுவர இது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அவர்களும் இந்த ரகசிய மந்திரத்தை அறிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையின் சங்கிலிகளை உடைத்தெறிய முடியும். இப்போது யோசித்துப் பாருங்கள், உங்களுடைய புத்தியின் ஒவ்வொரு தடையும் உடைந்து போனால் என்ன நடக்கும்? உங்களால் உடனடியாக சரியான முடிவை எடுக்க முடிந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு எப்போது புத்தியின் தேவை மிக அதிகமாக இருக்கிறதோ அதே கணத்தில் உங்களுடைய மூளை திறந்து வேலை செய்யத் தொடங்கினால் என்ன நடக்கும்? இதுதான் அந்த ரகசிய மந்திரத்தின் சக்தி. இதைத்தான் இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். ஆனால் நினைவில் வையுங்கள், ரகசியம் என்பது எப்போதும் அடுக்கு அடுக்காகத்தான் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிப்படும். எனவே நீங்கள் இந்த வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பாதியிலேயே விட்டுவிட்டால் உங்களால் மேலோட்டமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அதன் ஆழத்தை அறிய முடியாது. மேலும் இந்த ரகசியத்தின் உண்மையான சக்தி மேலோட்டமாக இல்லை, ஆழத்தில்தான் மறைந்துள்ளது. இந்த பயணம் வெறும் கேட்பதற்கானது மட்டுமல்ல, இது அனுபவிப்பதற்கானது. இந்த பயணத்தின் போது நாங்கள் உங்களை மெல்ல மெல்ல அந்த ரகசியத்திற்கு அருகில் அழைத்துச் செல்வோம். யோகானந்தர் கற்றுக் கொடுத்த அந்த பாதையை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். அதோடு உங்களுடைய புத்தி உண்மையிலேயே பந்தங்களிலிருந்து எப்படி விடுதலையாகிறது என்பதை உங்களுக்கு உணர வைப்போம். ஆனால் நிபந்தனை ஒன்றுதான், நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் இறுதி வரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறுதியில் கிடைக்கப் போகும் அந்த சாவி நீங்கள் இந்த முழு பயணத்தையும் கடந்து வரும்போது மட்டும்தான் வேலை செய்யும். எனவே நண்பர்களே, தயாராகுங்கள். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையை எப்போதும் போலல்லாமல் முற்றிலும் மாற்றப்போகும் அந்த ரகசிய பயணத்தை இப்போது நாங்கள் தொடங்கப் போகிறோம். பல நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கும் அந்த ரகசியத்தை இப்போது நாங்கள் வெளிப்படுத்தப் போகிறோம். உங்களுடைய புத்தியை உடனடியாக திறந்து அனைத்து பந்தங்களும் புற்களைப் போல சிதறிப்போகும் அளவுக்கு வலிமை வாய்ந்த அந்த சக்தியோடு உங்களை இணைக்கப் போகும் அந்த மந்திரத்தை இப்போது நாங்கள் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், இது உண்மையிலேயே விழிப்படைய விரும்பும் நபர்களுக்கானது மட்டுமே.
எனவே நீங்கள் தயாராக இருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். மேலும் இந்த லைஃப் ஆஃப் உதய விஸ்டம், லைஃப் ஆஃப் யுடே விஸ்டம் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த திறவுகோலாக, தங்கச்சாவியாக நிரூபணமாகக்கூடும். மேலும் இந்த வாய்ப்பு உங்கள் கையை விட்டு நழுவிப் போவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஒவ்வொரு கணமும் யோசிக்கும், பகுப்பாய்வு செய்யும், கற்பனை செய்யும் உங்களுடைய புத்தி சில நேரங்களில் ஏன் இவ்வளவு குழப்பமடைகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இதனால் தெளிவான உண்மையை உங்களால் பார்க்கவே முடிவதில்லை. நீங்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும்போது மூளை மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்களையே பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலி உங்களுடைய மூளையை இறுக்கி பிடித்துக் கொண்டது போல அதே சுழற்சிதான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் நினைத்தாலும் அதிலிருந்து விடுபட முடிவதில்லை. இதைத்தான் பரமஹம்ச யோகானந்தர் புத்தியின் பந்தம், புத்திபந்தன் என்று அழைத்துள்ளார். இது சாதாரண மனிதர்களால் அடையாளம் காணக்கூட முடியாத ஒரு ரகசியமாகும். இது தங்களுடைய சொந்த சிந்தனை, தங்களுடைய சொந்த விவேகம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது வெறும் ஒரு சிறைதான், ஒரு மனரீதியான சிறைச்சாலை. இது நம்மை உண்மையான புத்தியை சென்றடைய விடுவதில்லை. மனிதனின் புத்தி என்பது இறைவனின் ஒளியின் பிரதிபலிப்பு என்று யோகானந்தர் கூறுவார். ஆனால் அது அகந்தை, ஆசைகள், பயம் மற்றும் சந்தேகம் ஆகியவற்றால் மூடப்படும்போது அந்த ஒளி மங்கிவிடுகிறது. அப்போது மனிதனால் உண்மையை முழுமையாக பார்க்க முடிவதில்லை. மேகங்கள் சூரியனை மறைப்பதைப் போல அவன் மாயை என்னும் இருளில் வாழ நேரிடுகிறது. சூரியன் அங்கேயேதான் இருக்கிறது, ஆனால் அது கண்ணுக்கு தெரிவதில்லை அல்லவா? அதேபோலத்தான் உண்மையான புத்தியும் அங்கேயேதான் இருக்கிறது, ஆனால் அதைச் சென்றடைவதற்கான வழிகள் மூடப்பட்டு விடுகின்றன. பரமஹம்ச யோகானந்தர் இந்த பந்தத்தை உடைப்பதற்காக ஒரு இரகசிய சாதனையை, வழிபாட்டு முறையை அறிவுறுத்தினார். அது வெறும் வார்த்தைகளால் ஆன மந்திரம் அல்ல, மாறாக அது ஒரு அதிர்வு, அது ஒரு ஆற்றல், அது புத்தியின் சங்கிலிகளை உடைத்தெறிகிறது. மந்திரம் என்பது விழிப்புணர்வு என்னும் பூட்டை திறக்கும் சாவி என்று அவர் கூறுவார். ஒரு இருண்ட அறையில் திடீரென்று வெளிச்சம் ஏற்றி வைக்கப்பட்டால் எல்லாம் எப்படி தெளிவாக தெரியுமோ அதேபோல இந்த இரகசிய மந்திரம் புத்தியின் இருளை ஒளியாக மாற்றிவிடுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த பந்தம் உண்மையில் எப்படி உருவாகிறது? நமது புத்தி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தும் ஏன் அது தன் சொந்த சிறையிலிருந்து வெளியே வர முடிவதில்லை? இந்த இரகசியத்தைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மேலும் இந்த பயணத்தில்தான் நாம் முன்னோக்கிச் செல்கிறோம். மனிதனுடைய மனம் தொடர்ந்து வெளிநோக்கியே ஓடுகிறது. அது ஐம்புலன்களின் வழியாக உலகை பார்க்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது, நுகர்கிறது, தொடுகிறது மற்றும் அந்த அனுபவங்களையெல்லாம் தன் நினைவகத்தில், மெமரியில் சேமித்து வைக்கிறது. மெல்ல மெல்ல அந்த அனுபவங்கள் அவனுடைய புத்திக்கு வழிகாட்டத் தொடங்குகின்றன. உதாரணமாக, ஒருவருக்கு சிறுவயதில் தோல்வி ஏற்பட்டால் வெற்றி என்பது கடினமானது என்று புத்தி நம்பிவிடுகிறது. யாராவது ஒரு உறவில் ஏமாற்றப்பட்டால் மனிதர்கள் நம்பகமானவர்கள் அல்ல என்று புத்தி எடுத்துக்கொள்கிறது. இதேபோல் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு எண்ணமும் இணைந்து நாம் சிந்திக்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிடுகின்றன. இந்த கட்டமைப்பே நமக்கு ஒரு பந்தமாக, சிறையாக மாறிவிடுகிறது. இந்த பந்தம் என்பது உண்மையான புத்தி அல்ல என்று யோகானந்தர் கூறுவார். இது வெறும் ஒரு புரோகிராமிங் மட்டுமே. ஒரு கணினியில் கம்ப்யூட்டர் குறியீட்டை, கோட் உள்ளீடு செய்தால் அது அதற்கேற்ப வேலை செய்யத் தொடங்குவதைப் போல மனிதனின் புத்தியும் அவனது கடந்த கால அனுபவங்கள், சடங்குகள், பழக்கவழக்கங்கள் மற்றும் சமூகத்தின் போதனைகளால் புரோகிராம் செய்யப்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மையான புத்தியோ எல்லையற்றது. அது எந்த ஒரு புரோகிராமுக்கும் கட்டுப்பட்டது அல்ல. அது ஆன்மாவின் நேரடி வெளிப்பாடாகும். இந்த புத்திதான் ரிஷிகளுக்கு ரிக்வேதத்தின் பாடல்களை கேட்கச் செய்தது. இந்த புத்திதான் கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்க வைத்தது. இந்த புத்திதான் புத்தருக்கு போதி மரத்தின் கீழ் உண்மையின் அனுபவத்தை பெறச் செய்தது. ஆனால் இந்த புத்தி பந்தத்திற்குள், கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது அது தன் தெய்வீகத் தன்மையை இழந்துவிடுகிறது. மனிதன் வெறும் வாதம், விவாதம் மற்றும் சந்தேகங்களிலேயே உழன்றுவிடுகிறான். உலகத்தில் லட்சக்கணக்கான அறிஞர்கள், வித்வான்கள் இருப்பதற்கும் ஆனால் மிகக் குறைவான ஞானிகள் இருப்பதற்கும் இதுவே காரணமாகும். புலமை என்பது புத்தகங்களில் இருந்து வருகிறது. ஆனால் ஞானம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் புத்தி திறப்பதன் மூலம் மட்டுமே வருகிறது. இது புத்தியின் பந்தம் உடையும்போதுதான் சாத்தியமாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், பரமஹம்ச யோகானந்தர் கூறிய அந்த இரகசிய மந்திரம் என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? இந்த மந்திரம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மொழியின் வார்த்தை அல்ல, மாறாக இது இறைவனின் அலைகளோடு இணைக்கப்பட்ட ஒரு ஒலி அதிர்வு என்று யோகானந்தர் கூறுவார். ஒரு சாதகன், ஆன்மீக தேடல் உள்ளவர் இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது அவனுடைய மனம் மெல்ல மெல்ல அமைதியடையத் தொடங்குகிறது. எண்ணங்களின் வலைத்தளர்வடையத் தொடங்குகிறது. மேலும் புத்தியின் மேல் படிந்திருக்கும் அடுக்குகள் விலகத் தொடங்குகின்றன. ஒரு ஏரியில் பாசி படிந்திருக்கும் போது நீங்கள் அதை நீக்கினால் கீழே இருக்கும் தூய்மையான நீர் எப்படித் தெரியுமோ அதேபோல இந்த மந்திரம் உள்ளுக்குள் எதிரொலிக்கும் போது புத்தியின் தூய்மையான வடிவம் வெளிப்படுகிறது. இந்த மந்திரம் எப்படிப்பட்டது?
இதை கேட்பதற்கு முன்னால் சக்தி என்பது வார்த்தையில் இல்லை, அதன் அதிர்வில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஓம் என்பது வெறும் 3 எழுத்துக்கள் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அதிர்வாகும். அதேபோல இந்த ரகசிய மந்திரமும் புத்தியை பிணைத்திருக்கும் முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிர்வாகும். யோகானந்தர் இதை நேரடியாக தன் சீடர்களுக்கு அனுபவிக்கச் செய்தார். இதை கேட்பதை விட உணர வேண்டும் என்று அவர் கூறுவார். இதை அறிந்து கொள்வதை விட வாழ வேண்டும், ஏனென்றால் இந்த மந்திரம் உங்களுடைய நாடி நரம்புகளில் எதிரொலிக்கும் போது அது ஒவ்வொரு செல்லையும் விழிப்படையச் செய்கிறது, ஒவ்வொரு எண்ணத்தையும் தூய்மையாக்குகிறது. மேலும் திடீரென்று யாரோ உங்கள் மூளையிலிருந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வைத்தது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் மிகவும் லேசாகிவிட்டது போலவும் எல்லாமே படிகம் போல மிகத் தெளிவாக கிறிஸ்டல் கிளியர் தெரிவது போலவும் உணர்வீர்கள். இது இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் ஏன் எல்லாரும் இதை பயன்படுத்துவதில்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இதற்கான பதிலையும் யோகானந்தர் வழங்கியுள்ளார். புத்தியின் பந்தம் என்பது எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதில்லை என்று அவர் கூறினார். பல மனிதர்கள் தங்களுடைய சிறைக்குள்ளேயே எவ்வளவு வசதியாக பழகிவிடுகிறார்கள் என்றால், தாங்கள் ஒரு சிறையில் இருக்கிறோம் என்ற உணர்வே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. சிறைக்குள் இருக்கும் ஒரு பறவை இதுதான் தன் உலகம் என்று நினைப்பதைப் போல மனிதனும் தன் மூளைதான் எல்லாமே என்று நினைத்து விடுகிறான். அவன் கேள்வி கேட்பதில்லை, அவன் தேடுவதில்லை. யார் தேடுவதில்லையோ அவனுக்கு எந்த மந்திரமும் இல்லை. ஆனால் யார் உண்மையிலேயே சத்தியத்தை அடைய விரும்புகிறானோ, யார் தன் புத்தியை விடுவிக்க விரும்புகிறானோ அவனே இந்த ரகசியத்திற்கு தகுதியானவன் ஆகிறான். எனவே கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய எண்ணங்களின் சங்கிலிகள் உடைந்து போனால், உங்களுடைய மூளை எந்தவொரு பந்தமும் இல்லாமல் சிந்திக்க முடிந்தால், உங்களுக்குள்ளிருந்து பயம், சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் என எல்லாமே விலகி வெறும் தூய்மையான ஒளி மட்டுமே எஞ்சியிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் அந்த ரகசிய மந்திரத்தின் சக்தி. மேலும் இதுதான் புத்தி பந்தத்திலிருந்து, புத்தியின் சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முதல் அடியாகும். ஒரு சாதகன் இந்த சாதனாவில் ஆழமாக இறங்கும்போது அவன் தன் புத்தியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையையுமே மாற்றிவிடுகிறான் என்று யோகானந்தர் கூறுவார். ஏனென்றால் புத்தி விடுதலையாகும்போது மனிதனால் சரியான முடிவை எடுக்க முடிகிறது, உண்மையை அடையாளம் காண முடிகிறது மற்றும் ஆன்மாவை நோக்கி நகர முடிகிறது. இங்கிருந்துதான் அந்த பயணம் தொடங்குகிறது. அங்கு ஒவ்வொரு அடியிலும் புத்தியின் முடிச்சுகள் அவிழ்ந்து கொண்டே போகின்றன. மேலும் சாதகன் மெல்ல மெல்ல அந்த தூய்மையான ஒளியை அடைகிறான். அதைத்தான் யோகானந்தர் இறை ஒளி, ஈஸ்வர் பிரகாஷ் என்று அழைத்தார். ஆனால் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஏனென்றால் மந்திரம் என்பது கதவை மட்டும்தான் திறக்கிறது. உள்ளே செல்வதற்கு சாதகன் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அடுத்து வெளிப்படப் போகும் அடுத்த ரகசியமாகும். எனவே இணைந்திருங்கள், ஏனென்றால் வரவிருக்கும் பகுதியில் இந்த மந்திரம் உங்களுக்குள் எப்படி எதிரொலித்து புத்தி என்பதே இறைவனின் கண்ணாடியாக மாறும் அந்த இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அங்கிருந்துதான் உண்மையான விடுதலை தொடங்குகிறது. ஒரு சாதகன் புத்தியின் பந்தத்தை புரிந்து கொண்டு, தன் மனம் எத்தனை கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளும்போது அவனுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. நான் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறேனா, அல்லது இதுவரை வெறும் சிந்தனை சுவர்களுக்குள் கைதியாக இருந்திருக்கிறேனா? மனிதனின் மிகப்பெரிய மாயை, பிராந்தி என்னவென்றால், தான் சுதந்திரமாக இருப்பதாக அவன் நினைப்பதுதான் என்று பரமஹம்ச யோகானந்தர் கூறினார். ஆனால் அவனுடைய ஒவ்வொரு எதிர்வினையும், ரியாக்ஷன், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு உணர்வும் அவனாகவே தனக்குள் இடம் கொடுத்த அந்த கண்ணுக்குத் தெரியாத எண்ணங்களாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் நாம் எதையாவது செய்யச் செல்லும்போது உள்ளிருந்து ஒரு குரல் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. இது கடினமானது, இது சாத்தியமற்றது, இந்த மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கூறுகிறது. இந்த குரல் நமது உண்மையான புத்தியின் குரல் அல்ல, மாறாக அது பந்தப்பட்ட, சிறைப்பட்ட நமது புத்தியின் எதிரொலிதான். இந்த எதிரொலி கேட்டுக்கொண்டிருக்கும் வரை மனிதனால் தன் உண்மையான திறனை, ஆற்றலை அடையாளம் காண முடியாது. மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அவனுக்குள் இருக்கும் அதே உணர்ச்சியோடுதான் பார்க்கிறான். அவனுக்குள் பயத்தின் தாக்கம் பதிவு இருந்தால் அவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தையே காண்பான். அவனுக்குள் பொறாமையின் தாக்கம் இருந்தால் அவன் ஒவ்வொரு மனிதனையும் தன் எதிரியாகவே, போட்டியாளராகவே காண்பான். இந்த உணர்ச்சிபூர்வமான பந்தம் புத்தியை இன்னும் அதிகமாக இறுக்கி பிடித்துக் கொள்கிறது. இந்த ரகசிய மந்திரம் எண்ணங்களை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உணர்ச்சிகளையும் சமநிலைப்படுத்துகிறது என்று யோகானந்தர் கூறினார். ஒரு சாதகன் இதை பயிற்சி செய்யும்போது அவனுக்குள்ளிருந்து அமைதியின் பேரலை எழுகிறது. மெல்ல மெல்ல உணர்ச்சிகள் அமைதியடைகின்றன மற்றும் புத்தியின் பாரம் லேசாகத் தொடங்குகிறது. உங்களுடைய மனம் மிகவும் அமைதியாக இருக்கும்போது திடீரென்று உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கலாம். ஏதேனும் ஒரு கடினமான பிரச்சினைக்கான தீர்வு திடீரென்று தெளிவாகிவிடும். இது ஏன் நடக்கிறது என்றால், அந்த கணத்தில் புத்தியின் பந்தம் தளர்வடைந்து விடுகிறது மற்றும் உள்ளே இருக்கும் ஒளி வெளியே ததும்பத் தொடங்குகிறது. இந்த ரகசிய மந்திரம் இதே சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறது என்று யோகானந்தர் கூறுவார்.
மேலும் மீண்டும் மீண்டும் இப்படி நடக்கும்போது மெல்ல மெல்ல இது சாதகனின் நிரந்தரமான ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அப்போது புத்தி உண்மையிலேயே சுதந்திரமாகிவிடுகிறது. ஆனால் இந்த சாதனாவில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், இதைச் செய்யும்போது சாதகன் ஒருபோதும் முடிவை நோக்கி அவசரப்படக்கூடாது. ஏனென்றால் அவன் அவசரப்பட்டால் அவனுடைய அகந்தை, சுயநலம் நடுவில் வந்துவிடும். இதனால் மந்திரத்தின் வீரியம் குறைந்துவிடும். மந்திரம் என்பது ஒரு விதையைப் போன்றது. நீங்கள் அதை விதைத்தால் அதற்கு நேரம் தேவை. வேரூன்றுவதற்கும் முளைப்பதற்கும் பின்னர் ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கும் அதற்கு அவகாசம் வேண்டும். அது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் தினமும் அதை இழுத்துப் பார்த்தால் அது ஒருபோதும் வளராது, மாறாக காய்ந்து போய்விடும். மந்திரத்தோடு பொறுமையாக இருப்பதுதான் மிகப்பாரிய பரீட்சை என்று யோகானந்தர் கூறினார். மேலும் யார் இந்த பொறுமை என்னும் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறாரோ அவரே புத்தியின் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். எனவே புத்தியின் பந்தம் என்பது ஏதோ ஒரு சாதாரண சங்கிலி அல்ல, மாறாக அது பல பிறவிகளின் அடுக்குகளால் உருவான ஒரு சுவர் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை ஒரே நாளில் உடைத்துவிட முடியாது. ஆனால் நீங்கள் இந்த இரகசிய மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சிரத்தையோடு ஏற்றுக்கொண்டால் இந்த சுவர் அதிரத் தொடங்கி இறுதியில் உடைந்துவிடும். அது உடையும்போது உள்ளிருந்து வெளிப்படும் ஒளியே உண்மையான புத்தியாகும். அதுவே ஆன்மாவின் வடிவமாகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வீக புத்தி மறைந்திருக்கிறது என்பதுதான் யோகானந்தரின் செய்தியாக இருந்தது. அதை வெளியே கொண்டு வருவதற்கான சாவிதான் இந்த இரகசிய மந்திரம். மேலும் இப்போது இந்த பயணம் இன்னும் ஆழமாகப் போகிறது. ஏனென்றால் அடுத்த கட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த மந்திரம் சாதகனுக்குள் முழுமையாக எதிரொலிக்கும்போது அது வெறும் புத்தியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விழிப்புணர்வையும் அறிவையும் எப்படி மாற்றியமைக்கிறது என்பதைப் பற்றி. எப்படி அவனுடைய வாழ்க்கை சாதாரண நிலையிலிருந்து அதிசயமான ஒன்றாக மாறுகிறது. மேலும் சாதாரண மனிதர்களால் எட்ட முடியாத ஒரு பார்வையை அவன் எப்படிப் பெறுகிறான் என்பதைப் பற்றி. இணைந்திருங்கள், ஏனென்றால் உங்களுடைய சிந்தனையை எப்போதும் போலல்லாமல் முற்றிலும் மாற்றப்போகும் அந்த இரகசியம் இனிமேல் வெளிப்படப் போகிறது. சாதகன் இந்த இரகசிய மந்திரத்தின் அதிர்வை தனக்குள் உணரத் தொடங்கும்போது புத்தியின் பந்தம் என்பது வெறும் வெளிப்புற அடுக்கு மட்டுமல்ல, மாறாக அது அவனுடைய விழிப்புணர்வின் மனதின் வேர்களிலேயே கலந்திருக்கிறது என்பதை அவன் மெல்ல மெல்ல உணர்கிறான். ஒரு மாபெரும் மரத்தின் வேர்கள் பூமியின் ஆழமான பகுதி வரை செல்வதைப் போலவும், அவற்றை வேரோடு பிடுங்குவதற்கு பொறுமையும் நேரமும் தேவைப்படுவதைப் போலவும், இந்த பந்தமும் வெறும் மேலோட்டமான எண்ணங்களின் விளையாட்டு அல்ல, மாறாக பல பிறவிகளாகச் சேர்ந்த பழக்கவழக்கங்களின் விளைவாகும். சாதகன் தன் புத்தி வெறும் இந்த ஒரு பிறவியின் அனுபவங்களால் மட்டும் உருவானது அல்ல, மாறாக கடந்த பிறவிகளின் நினைவுகள், பதிவுகள், சமஸ்காரங்கள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளும் கூட அதில் பந்தங்களை, தடைகளை ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோகானந்தர். மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதே உணர்வுடன்தான் பார்க்கிறான். அவனுக்குள் பயத்தின் பதிவு இருந்தால் அவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தையே காண்பான். அவனுக்குள் பொறாமையின் பாதிப்பு இருந்தால் அவன் ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு எதிரியைத்தான், போட்டியாளரைத்தான் காண்பான். இந்த உணர்ச்சிபூர்வமான பந்தம் புத்தியை இன்னும் அதிகமாக இறுக்கி பிடித்துக் கொள்கிறது. இரகசிய மந்திரம் என்பது வெறும் எண்ணங்களை மட்டும் அமைதிப்படுத்துவதில்லை, மாறாக அது உணர்ச்சிகளையும் சீரமைக்கிறது என்று யோகானந்தர் கூறினார். ஒரு சாதகன் இதைத் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அவனுக்குள்ளிருந்து அமைதியின் பேரலை எழுகிறது. மேலும் மெல்ல மெல்ல உணர்ச்சிகள் யாவும் அமைதியடைந்து புத்தியின் பாரம் லேசாகத் தொடங்குகிறது. உங்களுடைய மனம் மிகவும் அமைதியாக இருக்கும்போது திடீரென்று உங்களுக்குள் ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருப்பீர்கள். ஏதேனும் ஒரு கடினமான பிரச்சினையின் தீர்வு திடீரென்று மிகத் தெளிவாகத் தெரியும். இது ஏன் நடக்கிறது என்றால் அந்த கணத்தில் புத்தியின் பந்தம் தளர்வடைந்து விடுகிறது மற்றும் உள்ளுக்குள் இருக்கும் ஒளி வெளியே வழியத் தொடங்குகிறது. யோகானந்தர் கூறுவார், இந்த இரகசிய மந்திரம் இதே சூழ்நிலையைத்தான் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறது. மேலும் மீண்டும் மீண்டும் இப்படி நடக்கும்போது மெல்ல மெல்ல இது சாதகனின் நிரந்தரமான ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அப்போது புத்தி உண்மையிலேயே சுதந்திரமாகி விடுகிறது. ஆனால் இந்த சாதனாவில் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், இதைச் செய்யும்போது சாதகன் எப்போதுமே முடிவை நோக்கி அவசரப்படக்கூடாது. ஏனென்றால் அவன் அவசரப்பட்டால் அவனுடைய அகந்தை, அகங்காரம் நடுவில் வந்துவிடும். இதனால் மந்திரத்தின் வீரியம் குறைந்துவிடும். மந்திரம் என்பது ஒரு விதையைப் போன்றது. நீங்கள் அதை விதைத்தால் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், வேரூன்றுவதற்கு, முளைவிடுவதற்கு மற்றும் பிறகு ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கு. அது எவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் தினமும் அதை இழுத்துப் பார்த்தால் அது ஒருபோதும் வளராது, மாறாக காய்ந்து போய்விடும். மந்திரத்துடன் பொறுமையாக இருப்பதுதான் மிகப்பாரிய பரீட்சை என்று யோகானந்தர் கூறினார். மேலும் யார் இந்த பொறுமை என்னும் பரீட்சையில் தேர்ச்சி பெறுகிறாரோ அவரே புத்தியின் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். எனவே புத்தியின் பந்தம் என்பது ஏதோ ஒரு சாதாரண சங்கிலி அல்ல, மாறாக அது பல பிறவிகளின் அடுக்குகளால் உருவான ஒரு சுவர் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? இதை ஒரே நாளில் உடைத்துவிட முடியாது.
ஆனால் இந்த ரகசிய மந்திரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொண்டால் இந்த சுவர் அதிரத் தொடங்கி இறுதியில் உடைந்து விடுகிறது. அது உடையும் போது உள்ளிருந்து வெளிப்படும் அந்த ஒளிதான் உண்மையான புத்தி, அதுதான் ஆன்மாவின் வடிவமாகும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தெய்வீக புத்தி மறைந்திருக்கிறது என்பதுதான் யோகானந்தரின் செய்தியாக இருந்தது. அதை வெளியே கொண்டு வருவதற்கான சாவிதான் இந்த ரகசிய மந்திரம். மேலும் இப்போது இந்த பயணம் இன்னும் ஆழமாகப் போகிறது. ஏனென்றால் அடுத்த கட்டத்தில் நாம் அறிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், இந்த மந்திரம் முழுமையாக சாதகனுக்குள் எதிரொலிக்கும்போது அது எப்படி வெறும் புத்தியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த விழிப்புணர்வையுமே சேதனா கான்ஷியஸ்னஸ் மாற்றியமைக்கிறது என்பதைத்தான். அவனுடைய வாழ்க்கை சாதாரண நிலையிலிருந்து எப்படி தெய்வீகமானதாக மாறுகிறது மற்றும் ஒரு சாதாரண மனிதனால் எட்ட முடியாத ஒரு பார்வையை அவன் எப்படி பெறுகிறான் என்பதை பற்றியதுதான் அது. இணைந்திருக்கவும், ஏனென்றால் உங்கள் சிந்தனையை எப்போதும் போலல்லாமல் முற்றிலும் மாற்றப்போகும் அந்த ரகசியம் அடுத்து வெளிப்படப் போகிறது. ஒரு சாதகன் ரகசிய மந்திரத்தின் அதிர்வை உள்ளுக்குள் உணரத் தொடங்கும்போது புத்தியின் பந்தம் என்பது வெறும் வெளிப்புற அடுக்கு மட்டுமல்ல, மாறாக அது அவனது விழிப்புணர்வின் வேர்களில் கலந்திருக்கிறது என்பதை அவன் மெல்ல மெல்ல உணர்கிறான். ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் வேர்கள் பூமியின் ஆழமான தளம் வரை செல்வதைப் போலவும், அவற்றை வேரோடு பிடுங்குவதற்கு பொறுமையும் நேரமும் தேவைப்படுவதைப் போலவும், இந்த பந்தமும் வெறும் மேலோட்டமான எண்ணங்களின் விளையாட்டு அல்ல, மாறாக பல பிறவிகளாகச் சேர்ந்த பழக்கவழக்கங்களின் விளைவாகும். சாதகன் தன் புத்தி என்பது வெறும் இந்த ஒரு பிறவியின் அனுபவங்களால் மட்டும் உருவானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோகானந்தர் கூறுவார். கடந்த பிறவிகளின் நினைவுகள், பதிவுகள், சமஸ்காரங்கள் மற்றும் நிறைவேறாத ஆசைகளும் கூட அதில் பந்தங்களை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாகத்தான் சில நேரங்களில் மனிதன் காரணமே இல்லாமல் பயப்படுகிறான், காரணமே இல்லாமல் கோபப்படுகிறான் அல்லது காரணமே இல்லாமல் யாரையாவது நோக்கி ஈர்க்கப்படுகிறான். இவை அனைத்தும் ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் மறைந்திருக்கும் பதிவுகளாகும். இவைதான் புத்தியை கட்டி போடுகின்றன. ரகசிய மந்திரத்தின் அற்புதம் என்னவென்றால் அது ஆழ்மனதின் ஆழம் வரை சென்றடைகிறது. இது மேலோட்டமாக ஓடும் எண்ணங்களை மட்டும் அமைதிப்படுத்துவதில்லை, மாறாக வேர்கள் வரை சென்று அவற்றை தளர்த்துகிறது. ஒரு நதி மெல்ல மெல்ல பாறைகளை தேய்த்து அழிப்பதைப் போல இந்த மந்திரமும் மெல்ல மெல்ல ஆழ்மனதின் கடினமான பந்தங்களை உடைத்தெறிந்து சாதகனை விடுவிக்கிறது. ஆனால் சாதகன் முழு அர்ப்பணிப்புடன் இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது மட்டுமே இது சாத்தியமாகும். நீங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் உச்சரித்துக் கொண்டு உள்ளுக்குள் பக்தி இல்லாமல் இருந்தால் அது வெறும் ஒரு ஒலியாக மட்டுமே எஞ்சிவிடும் என்று யோகானந்தர் கூறினார். ஆனால் உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த ஒலி ஆற்றலாக மாறி நேரடியாக ஆழ்மனதிற்குள் செல்லும். இப்போது உங்களுடைய ஆழ்மனம் தூய்மையாகிவிட்டால் அங்கிருந்து பயம், பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் எதிர்மறை பதிவுகள், சமஸ்காரங்கள் யாவும் அழிந்து போனால் உங்களுடைய புத்தி எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். அது நிர்மலமாக, தூய்மையாக, வெளிப்படையாக, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். புத்தி இந்த நிலையை அடையும்போது மனிதனின் பார்வை முற்றிலும் மாறிவிடுகிறது. எது உண்மையோ அதை மட்டுமே அவன் காண்கிறான். அவன் ஏமாற்றமடைவதில்லை, அவன் மாயையில் வாழ்வதில்லை. இதன் காரணமாகத்தான் புத்தி விடுதலையாவதுதான் உண்மையான ஆத்மஞானம் என்று யோகானந்தர் கூறினார். ஏனென்றால் ஆத்மாவை சென்றடைவதற்கான முதல் வாயில் புத்திதான். இந்த வாயில் பூட்டப்பட்டிருந்தால் சாதகன் எவ்வளவுதான் தியானம் செய்தாலும் அவனால் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் இந்த வாயில் திறந்துவிட்டால் ஆத்மாவின் ஒளி தானாகவே வெளிப்பட்டுவிடும். ஆனால் இப்போது இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. புத்தியின் பந்தம் என்பது வெறும் எதிர்மறை எண்ணங்களாலோ அல்லது பதிவுகளாலோ மட்டுமே உருவாவதில்லை. சில நேரங்களில் இந்த பந்தம் அறிவினால் ஏற்படும் அகந்தையாலும் அறிவின் அகங்காரத்தாலும் உருவாகிறது. உலகத்தில் புத்தக அறிவு நிறைந்த அறிஞர்கள் பலர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் ஏதேனும் ஒரு உண்மை அவர்கள் முன்னால் வரும்போது அவர்களால் அதை அடையாளம் காண முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய புத்தி ஏற்கனவே தங்களுடைய அறிவின் அகங்காரத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும். மிகவும் கடினமான பந்தம் இதுதான் என்று யோகானந்தர் கூறினார். ஏனென்றால் எதிர்மறையான விஷயங்களை சாதகனால் அடையாளம் கண்டுவிட முடியும். ஆனால் அறிவின் அகங்காரம் அவனை ஏமாற்றத்திலேயே வைத்திருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் என்று அவன் நினைக்கிறான். இந்த எண்ணம் வந்துவிட்டால் புதிய உண்மை அவனுக்குள் நுழையவே முடியாது. அதனால்தான் ரகசிய மந்திரத்தின் முதல் தாக்கமே சாதகனை பணிவடையச் செய்வதுதான் என்று அவர் கூறினார். மந்திரம் எதிரொலிக்கும்போது உள்ளிருந்து ஒரு பேரலை எழுகிறது. அது அகந்தையை மெல்ல மெல்ல உருகச் செய்கிறது. மேலும் மனிதன் தன்னை ஒரு வெற்றுப் பாத்திரத்தைப் போல உணர்கிறான். அப்போதுதான் அவனால் உண்மையான ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கற்பனை செய்து பாருங்கள், உங்களுக்குள் எந்தவொரு முன்முடிவுகளும் இல்லையென்றால், பயமோ அகந்தையோ அல்லது எந்தவொரு சந்தேகமோ இல்லையென்றால் அப்போது உங்களுடைய புத்தி எப்படி இருக்கும்? அது ஒரு தூய்மையான கண்ணாடியைப் போல இருக்கும். கண்ணாடி சுத்தமாக இருக்கும்போது அதில் உண்மை மிகத் தெளிவாக தெரியுமல்லவா? ஆனால் கண்ணாடியில் தூசி படிந்திருந்தால் உங்களையே உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது. இதுதான் புத்தியின் பந்தம். மேலும் அந்த கண்ணாடியின் தூசியை துடைப்பதுதான் மந்திரத்தின் வேலையாகும்.
சாதகன் மந்திரத்தை வளர்த்து கொள்ள பயிற்சி செய்ய அவனது கண்ணாடி சுத்தமாகிக் கொண்டே போகிறது என்றும் ஒரு நாள் அவன் முதல்முறையாக தன் ஆத்மாவின் முகத்தை பார்க்கும் காலம் வரும் என்றும் யோகானந்தர் கூறுவார். ஆனால் இந்த பாதையில் இன்னும் ஒரு சவால் இருக்கிறது. அதுதான் சித்தத்தின் மனதின் அலைபாயும் தன்மை, அஸ்திரத்தன்மை. சாதகன் மந்திரத்தை உச்சரிக்கும்போது ஆரம்பத்தில் அவனது மனம் மிகவும் அலைபாய்கிறது. அவனால் ஒருமுகப்படுத்த கான்சென்ட்ரேட் செய்ய முடிவதில்லை. இது மிகவும் கடினமானது என்று அவன் நினைக்கிறான். இந்த கணத்தில்தான் சாதகன் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் மனம் அலைபாய்வது தோல்வி அல்ல என்று யோகானந்தர் கூறினார். மாறாக நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்கள் என்பதற்கான சான்று அது. ஏனென்றால் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும்போது புத்தியின் சுவர்கள் அதிர்கின்றன. சுவர்கள் அதிரும்போது சத்தமும் இரைச்சலும் உண்டாகும் அல்லவா? எனவே மனம் அலைபாய்ந்தால் பயப்பட வேண்டாம். மாறாக இன்னும் ஆழமாக மந்திரத்திற்குள் இறங்குங்கள். மெல்ல மெல்ல இந்த சத்தம் குறையும், உள்ளுக்குள் இருக்கும் அமைதி வெளிப்படும். நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது திடீரென்று ஏதேனும் ஒரு இனிமையான இசையை கேட்டால் மனம் சில நொடிகள் அமைதியடைவதை நீங்கள் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். இந்த மந்திரமோ அப்படியேதான். இது இசை அல்ல, மாறாக தெய்வீக ஒலி. இது உள்ளுக்குள் ஒலிக்கும்போது மனம் அறியாமலேயே அமைதியடைந்து விடுகிறது மற்றும் புத்தியின் பந்தம் தளர்வடையத் தொடங்குகிறது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் சாதாரண இசை தற்காலிக அமைதியை தருகிறது. ஆனால் இந்த மந்திரமோ நிலையான அமைதியை கொண்டு வருகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்களுடைய புத்தி ஒவ்வொரு கணமும் தெளிவாக இருந்தால், எந்தவொரு குழப்பமும் இல்லாமல் உங்களால் ஒவ்வொரு முடிவையும் எடுக்க முடிந்தால், உங்களுக்குள் பயம், மாயை, சந்தேகம் எதுவுமே இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் அந்த ரகசிய மந்திரத்தின் அதிசயம். இது சாதகனை வெறும் புத்தியில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறச் செய்கிறது. ஏனென்றால் புத்தி தூய்மையாகும்போது செயலும் தூய்மையாகிறது, உறவுகளும் தூய்மையாகின்றன மற்றும் வாழ்க்கையின் திசையும் தூய்மையாகிறது. இந்த நிலையைத்தான் அவர்கள் புத்தியின் தெய்வீக ஒளி என்று அழைத்தார்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது. புத்தியின் பந்தம் என்பது தனிப்பட்டது மட்டுமல்ல, அது கூட்டுச்சமூக பந்தமும் கலெக்டிவ் பாண்டேஜ் கூட ஆகும். சமுதாயம், மதம், அரசியல், மரபுகள் என எல்லாமே இணைந்து மனிதனின் புத்தியின் மேல் அடுக்குகளை படுத்துகின்றன. மேலும் சாதகன் அறியாமலேயே அவற்றை உண்மை என்று நம்பிவிடுகிறான். ஆனால் சாதகன் இந்த கூட்டுப்பந்தங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று யோகானந்தர் கூறினார். இதன் காரணமாகத்தான் இரகசிய மந்திரம் இவ்வளவு அவசியமாகிறது. ஏனென்றால் இது தனிப்பட்ட அடுக்குகளை மட்டும் நீக்குவதில்லை, மாறாக கூட்டு ஆழ்மனதின் கலெக்டிவ் சப்கான்ஷியஸ் அடுக்குகளையும் வெட்டி எறிந்து சாதகனை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு அவனுடைய புத்தி சமுதாயத்தின் தாக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு அவனால் உண்மையை மட்டுமே பார்க்க முடிகிறது. இந்த நிலை வரும்போது சாதகனின் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றம் ஏற்படுகிறது. அவன் சாதாரண மனிதனாக இருப்பதில்லை. அவனுடைய பார்வை ரிஷிகளைப் போல மாறிவிடுகிறது. அவன் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஆழமான அர்த்தத்தில் காண்கிறான். மேலும் இறைவன் என்ன பதிலை வழங்க விரும்புகிறாரோ அதே பதில் அவனுக்கு கிடைக்கிறது. இதுதான் புத்தியின் விடுதலை. இதுதான் இரகசிய மந்திரத்தின் இறுதி நோக்கமாகும். ஆனால் இந்த பயணம் இன்னும் முழுமையடையவில்லை. ஏனென்றால் சாதகன் முற்றிலும் புத்தி விடுதலை பெறும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதமான அனுபவங்கள் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி இறைவனை நேரடியாக அனுபவிக்கிறான் மற்றும் அவனது விழிப்புணர்வு எப்படி எல்லையற்ற ஆனந்தத்தில் கலக்கிறது என்ற ரகசியங்கள் அனைத்தும் அடுத்த பகுதியில் வெளிப்படப் போகின்றன. சாதகன் மந்திரத்தின் தொடர்பயிற்சியில் மூழ்கும்போது அவனுடைய புத்திக்குள் மறைந்திருக்கும் பந்தங்களுடைய தொடங்கும் ஒரு காலம் வருகிறது. அந்த கணத்தில் பல நூற்றாண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த ஏதோ ஒரு கதவு தனக்குள் திறந்துவிட்டது போல அவனுக்கு தோன்றும். இந்த கதவு ஒரு சாதாரண கதவு அல்ல, மாறாக இது ஆத்மாவை நோக்கிச் செல்லும் வழி, வாயில் என்று யோகானந்தர் கூறினார். இந்த வாயில் திறப்பதற்கு முன்னால் சாதகன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனுக்கு எண்ணங்களின் சுவர்கள் மட்டுமே கிடைக்கும். அவன் சிந்தித்துக் கொண்டே இருப்பான், வாதம் செய்து கொண்டே இருப்பான், அறிவை சேர்த்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆத்மாவின் நேரடி அனுபவத்தை பெற முடியாது. ஒரு நபர் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் ஜன்னலில் திரை சீலை போடப்பட்டிருந்தால் அவருக்கு திரையின் நிறம் மட்டும்தான் தெரியுமே தவிர வெளிப்புற காட்சி தெரியாதல்லவா? அதே போலத்தான் புத்தியின் பந்தம் என்பது ஒரு திரை மற்றும் இரகசிய மந்திரம் என்பது அந்த திரையை நீக்கும் சக்தியாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த திரை நீங்கும்போது சாதகனுக்கு என்ன அனுபவம் ஏற்படுகிறது? அது வெறும் அமைதி மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது இருக்குமா? அந்த கணத்தில் சாதகன் ஒரு தனித்துவமான ஒளியை அனுபவிக்கிறான் என்று யோகானந்தர் கூறினார். இந்த ஒளி வெளிப்புறத்தில் இருப்பது அல்ல, மாறாக உள்ளுக்குள் இருப்பது. ஒரு இருண்ட அறையில் திடீரென்று ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதேபோல உள்ளிருக்கும் விழிப்புணர்வில் ஒரு ஜோதி வெளிப்படுகிறது.
புத்தியின் பந்தங்கள் உடைந்த பிறகு இந்த ஒளி தானாகவே வெளிப்படுகிறது, ஏனென்றால் இப்போது அதன் மேல் எந்தவொரு மூடியும் ஆவரணமும் இருப்பதில்லை. ஆனால் இங்கே ஒரு ஆழமான எச்சரிக்கையும் உள்ளது. சாதகன் இந்த ஒளியை பார்க்கும்போது அகந்தை, அகங்காரம் மிகச் சாமர்த்தியமாக, பார், நீ எவ்வளவு சிறந்தவன், இப்போது நீ ஆத்மாவை அடைந்துவிட்டாய் என்று கூறக்கூடும் என்று யோகானந்தர் எச்சரித்தார். ஆனால் இதுவே மீண்டும் ஒரு பந்தமாக மாறிவிடக்கூடும். எனவே சாதகன் அந்த ஒளியை இறைவனின் ஆசிர்வாதமாக மட்டுமே கருதி அதில் பணிவோடு மூழ்கிவிட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். அப்போதுதான் இந்த அனுபவம் நிலையானதாக இருக்கும். இல்லையெனில் அகந்தையின் காரணமாக இது தற்காலிகமானதாக மட்டுமே எஞ்சிவிடும். உங்களுடைய புத்தியில் மீண்டும் மீண்டும் இந்த ஒளி பிரகாசிக்கத் தொடங்கினால், ஒவ்வொரு முடிவிற்கும் முன்னால் உங்களுக்குள் இருக்கும் இந்த ஜோதி உங்களுக்கு பாதையை காட்டினால், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். இந்த அதிசயத்தைத்தான் யோகானந்தர் இரகசிய மந்திரத்தின் வரம் என்று அழைத்தார். சாதகன் மெல்ல மெல்ல இந்த நிலையை அடையும்போது அவனது புத்தி ஒருபோதும் இருளில் மூழ்குவதில்லை என்று அவர் கூறினார். அவனுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தெளிவான வழி புலப்படும். பிரச்சினை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும், புத்தி தூய்மையாக இருக்கும்போது ஒளி தானாகவே தீர்வை காட்டிவிடும். இப்போது இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. புத்தியின் பந்தங்கள் வெறும் எண்ணங்களாலும் அகந்தையாலும் மட்டும் உருவாவதில்லை, மாறாக அவை ஆசைகளாலும் உருவாகின்றன என்று யோகானந்தர் கூறினார். ஆசை என்பது மனிதனை மீண்டும் மீண்டும் வெளிப்புற உலகை நோக்கி இழுத்துச் செல்லும் ஒரு சக்தியாகும். மேலும் ஆசை இருக்கும் வரை புத்தி முழுமையாக விடுதலையடைவதில்லை. ஒரு பறவையின் கூண்டு கதவு திறந்திருந்தாலும் அதன் காலில் கயிறு கட்டப்பட்டிருந்தால் அது ஃப்ளைட் பறக்க முடியாது அல்லவா? அதேபோல ஆசை என்னும் கயிறு மனிதனை கட்டிப்போடுகிறது. எனவே மந்திரத்தின் அடுத்த வேலை என்னவென்றால் அது சாதகனின் ஆசைகளை மெல்ல மெல்ல அமைதிப்படுத்துவதுதான். மந்திரத்தின் ஒளி உள்ளுக்குள் எதிரொலிக்கும்போது அது மனதிற்கு எவ்வளவு ஆழமான திருப்தியைத் தருகிறது என்றால், சாதகனுக்கு வெளியில் வேறு எதையும் பெற வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் போய்விடுகிறது. இந்த திருப்தி எவ்வளவு ஆழமானது என்றால் அவன் அனைத்து ஆசைகளுக்கும் மேலாக உயர்ந்துவிடுகிறான். அப்போதுதான் புத்தி முழுமையாக விடுதலையடைகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள், ஆசையின் பாரம் இறங்கிவிட்டால் மனிதன் எப்படி இருப்பான்? அவன் எளிமையாக இருப்பான், அவன் லேசாக இருப்பான், அவனுடைய வாழ்க்கை பாரமாக இருக்காது. அவன் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து வாழ்வான். இந்த நிலையைத்தான் யோகானந்தர் பரம சுதந்திரம், முழுமையான விடுதலை என்று அழைத்தார். இந்த சுதந்திரம் என்பது ஏதோ எட்டாத தூரத்தில் இருக்கும் கனவு அல்ல, மாறாக இரகசிய மந்திரத்தின் சாதனாவைக் கொண்டு சாதகன் இந்த வாழ்க்கையிலேயே இதை அடைய முடியும். ஆனால் இதையெல்லாம் கேட்கும்போது மனதிற்குள் ஒரு கேள்வி எழுகிறது. வெறும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியமா? குருவின் கிருபை இல்லாமல் இந்த பாதையை முழுமையாக கடக்க முடியுமா? மந்திரத்தின் இரகசியம் என்பது குருவின் மூலமாகத்தான் உயிர் பெறுகிறது என்று யோகானந்தர் கூறினார் அல்லவா? ஏனென்றால் குரு தன் விழிப்புணர்வின் மூலமாக சாதகனுக்குள் அந்த ஆற்றலை நிரப்புகிறார். அதுதான் மந்திரத்தை பிரகாசிக்கச் செய்கிறது. இந்த ஆற்றல் இல்லையென்றால் மந்திரம் என்பது வெறும் ஒரு ஒலியாக மட்டுமே இருக்கும். ஆனால் குருவின் கிருபையால் அதே ஒலி ஒரு உயிருள்ள சக்தியாக மாறிவிடுகிறது. அதனால்தான் சாதகன் எப்போதும் குருவின் பாதங்களில் சரணடைய வேண்டுமென்று அவர் தொடர்ந்து கூறினார். ஏனென்றால் இந்த சரணாகதிதான் புத்தியை மிக விரைவாக விடுவிக்கிறது. இந்த சரணாகதி நிகழும்போது சாதகன் தன் புத்தி என்பது இனி தனக்கு மட்டுமே உரியது அல்ல என்பதை உணர்கிறான். அது குருவின் புத்தியோடு இணைந்து விடுகிறது. குருவின் புத்தியோடு தொடர்பு ஏற்படும்போது சாதகனுக்கு ஒருபோதும் தவறாத ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் அவனை யாராவது புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, அவனுடைய திசை சரியாகவே இருக்கும். இந்த நிலையில்தான் சாதகனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுகிறது. மேலும் இதுதான் இரகசிய மந்திரத்தின் உண்மையான இரகசியமாகும். ஆனால் இந்த பயணம் இன்னும் முழுமையடையவில்லை. ஏனென்றால் புத்தியின் பந்தங்கள் உடைந்த பிறகு சாதகன் வெறும் ஒளியை மட்டும் அனுபவிப்பதில்லை. அவன் நாம் பிரம்மம் என்று அழைக்கக்கூடிய அந்த எல்லையற்ற சக்தியோடும் இணைகிறான். இந்த இணைப்பு ஏற்படும்போது அவனுக்குள் என்ன நடக்கிறது என்ற இரகசியம் அடுத்த பகுதியில் வெளிப்படும். சாதகன் இரகசிய மந்திரத்தின் பயிற்சியில் இன்னும் ஆழமாக இறங்கும்போது புத்தியின் பந்தம் என்பது தனிமனித அளவில் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஆழமான தளத்திலும் இருக்கிறது என்பதை அவன் அனுபவிக்கிறான். இந்த அடுக்கு உடையும்போது சாதகன் முதன்முறையாக பிரம்மம் என்று அழைக்கப்படும் அந்த எல்லையற்ற சக்தியோடு இணைகிறான். சாதகன் புத்தியில் கட்டுப்பட்டிருக்கும் வரை இறைவனைப் பற்றிய அவனது அனுபவம் என்பது வெறும் கற்பனை அல்லது நம்பிக்கையோடு மட்டுமே சுருங்கிவிடுகிறது என்று யோகானந்தர் கூறினார். ஆனால் புத்தி விடுதலையடைந்த அடுத்த கணமே அந்த அனுபவம் நம்பிக்கையிலிருந்து உண்மையாக மாறிவிடுகிறது. இறைவன் ஏதோ தூரத்தில் இருக்கும் வானத்தில் மட்டும் இல்லை, மாறாக அவனது ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறார், அவனது ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் இருக்கிறார், அவனது ஒவ்வொரு சிந்தனையிலும் இருக்கிறார் என்பதை சாதகன் உணரும் கணம் இதுதான். இந்த அனுபவம் வெளிப்படையும்போது சாதகனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே ஒரு ஆழமான இரகசியம் உள்ளது.
சாதகன் முதன்முறையாக இந்த எல்லையற்ற சக்தியை அனுபவிக்கும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே நேரத்தில் தனக்குள்ளேயே அடங்கிவிட்டது போல அவன் உணர்கிறான். அவனை சுற்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அமைதி நிலவுகிறது. அவனது கண்கள் திறந்திருந்தாலும் சரி, மூடப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் அதே ஒளி, எல்லா இடங்களிலும் அதே ஆனந்தம், எல்லா இடங்களிலும் அதே அன்பு. இந்த உலகம் என்பது ஏதோ தனித்தனி அஸ்தித்வ தனித்தன்மை கொண்டதல்ல, மாறாக அது அந்த ஒரே எல்லையற்ற விழிப்புணர்வின் விளையாட்டுதான் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். இந்த நிலையைத்தான் யோகானந்தர் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் மைனஸ் பிரபஞ்ச விழிப்புணர்வு என்று அழைத்தார். இருப்பினும் இந்த நிலையிலும் சாதகன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். ஏனென்றால் மனதின் பழைய பழக்கவழக்கங்களும் உலகத்தின் ஈர்ப்புகளும் அவனை மீண்டும் கீழே இழுத்துவிடக்கூடும். எனவே மந்திரத்தின் பயிற்சி இங்கேயும் அவசியமாகிறது. ஏனென்றால் மந்திரம் சாதகனை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. யோசித்துப் பாருங்கள், உங்களுடைய மனம் ஒவ்வொரு கணமும் பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தால், உங்களுக்கு ஒவ்வொரு மனிதரிலும் அதே விழிப்புணர்வு தெரிந்தால், உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதே சக்தி தென்பட்டால், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கை இனி சாதாரணமானதாக இருக்காது. இந்த வாழ்க்கை இனி தெய்வீகமானதாக மாறிவிடும். மனித பிறவியின் இறுதி இலக்கே மனிதன் தன் புத்தியை விடுவித்து அந்த எல்லையற்ற விழிப்புணர்வோடு இணைவதுதான் என்று யோகானந்தர் கூறினார். ஆனால் இந்த இலக்கு பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் இரகசிய மந்திரத்தை பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. இப்போது இன்னும் ஒரு ஆழமான அடுக்குக்குச் செல்வோம். புத்தியின் பந்தம் என்பது வெறும் எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் அகந்தையோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, மாறாக அது காலத்தோடும் நேரத்தோடும் தொடர்புடையது. மனிதனின் புத்தி எப்போதுமே கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் அது பழைய துக்கங்களை நினைத்துப் பார்க்கிறது, சில நேரங்களில் வரவிருக்கும் நாளை பற்றி கவலைப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிகழ்காலத்தில் அதனால் இருக்க முடிவதில்லை. புத்தி காலத்தின் இந்த பந்தத்தில் இருக்கும் வரை ஆத்மாவின் அனுபவம் என்பது சாத்தியமற்றது என்று யோகானந்தர் கூறினார். ஏனென்றால் ஆத்மா எப்போதுமே நிகழ்காலத்தில்தான் இருக்கிறது. அது கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, அது இப்போது இந்த கணத்தில் மட்டுமே இருக்கிறது. இரகசிய மந்திரத்தின் மிகப்பெரிய தாக்கமே அது சாதகனை மெல்ல மெல்ல நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துவதுதான். சாதகன் மந்திரத்தில் மூழ்கும்போது அவனது மனம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திலிருந்து விலகி இப்பொழுது இருக்கும் இதயத் துடிப்பில் அடங்கிவிடுகிறது. அவன் இப்போது இந்த கணத்தில் முழுமையாக வரும்போதுதான் ஆத்மாவின் கதவு திறக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய புத்தி எப்போதுமே நிகழ்காலத்தில் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு எளிதாகிவிடும். பழைய நினைவுகள் உங்களை துன்புறுத்தாது, வரவிருக்கும் நாளை பற்றிய கவலை உங்களை பயமுறுத்தாது. நீங்கள் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் இருக்கும் அந்த கணத்தை மட்டுமே ரசித்து வாழ்வீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான சுதந்திரம். ஆனால் இந்த சுதந்திரம் மந்திரத்தின் சாதனா மைனஸ் ஆன்மீக பயிற்சி மூலம் மட்டுமே வருகிறது. ஏனென்றால் மந்திரம் என்பது உங்களை மெல்ல மெல்ல நிகழ்காலத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒலியாகும். இப்போது இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. புத்தியின் மிக ஆழமான பந்தம் என்பது பயம், அச்சம் என்று யோகானந்தர் கூறினார். பயம்தான் மனிதனை சிறியவனாகவே வைத்திருக்கும் ஒரு சக்தியாகும். அது பணத்தைப் பற்றிய பயமாக இருக்கலாம், தோல்வியைப் பற்றிய பயமாக இருக்கலாம், மரணத்தைப் பற்றிய பயமாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தைப் பற்றிய பயமாக இருக்கலாம். மனிதன் தன் உண்மையான ஆற்றலை மறந்து இந்த பயங்களிலேயே வாழ்கிறான். ஆனால் இரகசிய மந்திரம் உள்ளுக்குள் எதிரொலிக்கும்போது தான் ஒரு ஆத்மா என்பதும் ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை என்பதும் சாதகனுக்கு அனுபவமாகிறது. இந்த உணர்வு ஆழமாகும்போது எல்லா பயங்களும் தானாகவே அழிந்துவிடுகின்றன. ஏனென்றால் மரணத்தைப் பற்றிய பயம் கூட அங்கே எஞ்சுவதில்லை. பயம் அழியும்போது மனிதன் முழுமையாக விடுதலையடைகிறான். யோசித்துப் பாருங்கள், உங்களுக்குள்ளிருந்து எல்லாவிதமான பயமும் அழிந்து போனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நீங்கள் பயமற்றவராக இருப்பீர்கள், நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள், உங்களுடைய முடிவுகள் தெளிவாக இருக்கும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை தைரியத்தால் நிறைந்துவிடும். இதுதான் இரகசிய மந்திரம் சாதகனுக்கு வழங்கும் வரமாகும். ஆனால் இதற்கு தொடர் பயிற்சி அவசியமாகும். ஏனென்றால் பயம் என்பது பல நூற்றாண்டுகளாக புத்தியில் தேங்கி கிடக்கிறது. அதை ஒரே நாளில் நீக்கிவிட முடியாது. மெல்ல மெல்ல மந்திரம் உள்ளே ஆழமாக சென்றடையும் போதுதான் பயத்தின் வேர்கள் தளர்வடைகின்றன. மேலும் சாதகன் முழுமையாக விடுதலையடைகிறான். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த நிலை என்பது வெறும் யோகானந்தருக்கு மட்டுமானதா அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியமானதா? இந்த பாதை ஒவ்வொரு மனிதனுக்குமானது என்று யோகானந்தர் கூறினார். ஏனென்றால் ஆத்மா என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால் யாரோ ஒருவர் அதை அடையாளம் காண்கிறார், மற்றொருவர் காண்பதில்லை. சாதகன் பொறுமையுடனும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பயிற்சி செய்தால் இந்த அனுபவம் அவனுக்கும் ஏற்படும். அவன் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, அவனுடைய மதம் எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆத்மாவின் கதவு எல்லோருக்காகவும் திறந்தே இருக்கிறது. ஆனால் அதற்கான சாவி அதுவேதான் இரகசிய மந்திரம் மற்றும் பயிற்சி.
ஆனால் இப்போது இன்னும் ஒரு ரகசியம் எஞ்சியிருக்கிறது. புத்தி முற்றிலும் விடுதலையடைந்து சாதகன் எல்லையற்ற விழிப்புணர்வோடு இணையும்போது அவனுடைய வாழ்க்கை வெறும் தனிப்பட்டதாக மட்டுமே இருப்பதில்லை, அவன் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மாற்றத் தொடங்குகிறான். அவனது முன்னிலையிலேயே, அவன் அருகில் இருக்கும்போதே மக்கள் அமைதியை உணர்கிறார்கள். அவனது வாக்கினாலேயே, பேச்சினாலேயே மக்கள் ஊக்கம் பெறுகிறார்கள் மற்றும் அவனது பார்வையினாலேயே மக்கள் தைரியம் பெறுகிறார்கள். இந்த நிலையைத்தான் யோகானந்தர் உண்மையான குருவின் வடிவம் என்று அழைத்தார். மேலும் இதுதான் இரகசிய மந்திரத்தின் இறுதி வரமாகும். இது சாதகனை மட்டும் விடுவிப்பதில்லை, மாறாக அவனை ஒரு ஊடகமாக, கருவியாக மாற்றிவிடுகிறது. அதன் மூலம் எண்ணற்ற மற்ற மனிதர்களும் விடுதலை பெற முடியும். இந்த நிலை வரும்போது தன் பயணம் என்பது வெறும் தனக்கானது மட்டுமே அல்ல என்பதை சாதகன் புரிந்து கொள்கிறான். அவனது விடுதலை என்பது அவனுடையது மட்டுமே அல்ல, அது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் விடுதலையோடு இணைந்தது. இதுதான் இரகசிய மந்திரத்தின் இறுதி இரகசியம். இதுதான் புத்தியின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பதன் உண்மையான அர்த்தமாகும். இருப்பினும் இந்த பயணத்தின் அடுத்த கட்டம் இன்னும் பாக்கியிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு அடுத்து நடப்பது இன்னும் அற்புதமானதாகும். மேலும் அந்த இரகசியம் அடுத்த பகுதியில் வெளிப்படும். சாதகன் புத்தியின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டு வெளியே வரத் தொடங்கும்போது மற்றும் இரகசிய மந்திரத்தின் தாக்கம் அவனுக்குள் ஆழமாக பதியும்போது அவனது வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு புதிய பரிமாணத்திற்குள், டைமென்ஷனுக்குள் நுழைகிறது. இந்த பரிமாணம் ஒரு சாதாரண மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் இங்கே சிந்திக்கும் மற்றும் புரிந்துகொள்ளும் முறையே மாறிவிடுகிறது. சாதாரண மனிதனின் புத்தி எப்போதும் துவந்தங்களில், இருமை முரண்பாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று யோகானந்தர் கூறினார். அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையும் தீமையும் தெரிகிறது. அவன் ஒவ்வொரு சூழ்நிலையையும் லாபம் அல்லது நஷ்டத்தைக் கொண்டு எடை போடுகிறான். ஆனால் புத்தி விடுதலையாகும்போது இந்த முரண்பாடுகள் அனைத்தும் வெறும் மாயைதான் என்பதை சாதகன் காண்கிறான். உண்மையில் அங்கே நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, எல்லாமே வெறும் அனுபவங்கள்தான். அந்த அனுபவங்களுக்கு பின்னால் இருப்பது அதே ஒரே ஒரு விழிப்புணர்வுதான். இந்த புரிதல் சாதகனை ஒரு விவரிக்க முடியாத அமைதியான நிலைக்கு கொண்டு சேர்க்கிறது. அதை விளக்குவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இந்த நிலையில் தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், தான் சிந்திக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் அந்த எல்லையற்ற விழிப்புணர்வின் மூலமாகவே நடக்கிறது என்பதை சாதகன் அனுபவிக்கிறான். அவனுடைய கர்மவினைகள், செயல்கள் இப்போது தனிப்பட்டதாக இருப்பதில்லை, அவை பிரபஞ்சத்திற்கானதாக, பொதுவானதாக மாறிவிடுகின்றன. இதன் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் முன்னிலையே மக்களை மாற்றத் தொடங்குகிறது. ஏனென்றால் அவனுடைய புத்தி இப்போது எந்தவொரு எல்லைக்குள்ளும் இருப்பதில்லை, அது எல்லையற்றதாக மாறி வேலை செய்கிறது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. மனிதனின் புத்தி தனிப்பட்டதாக இருக்கும் வரை அவன் முடிவுகளில், விளைவுகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்று யோகானந்தர் கூறினார். இந்தச் செயல் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா? இந்த மனிதன் என்னை விரும்புகிறானா இல்லையா? இந்த உலகம் என்னை அங்கீகரிக்குமா இல்லையா என்று அவன் யோசித்துக்கொண்டே இருக்கிறான். ஆனால் புத்தி விடுதலையடையும்போது சாதகன் இந்த முடிவுகளைப் பற்றிய கவலைகள் அனைத்தையும் கைவிட்டு விடுகிறான். ஏனென்றால் எல்லாமே ஏற்கனவே முழுமையாக இருக்கிறது என்பதை அவன் அறிவான். எல்லாமே அந்த தெய்வீகத் திட்டத்தின், இறைவனின் திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்பதை அவன் அறிவான். மேலும் இந்த புரிதல் நிலையாகும்போது சாதகனின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழத் தொடங்குகின்றன. அவருடைய பணிகள் எந்தவித தடங்களுமின்றி முழுமையடையத் தொடங்குகின்றன. ஏனெனில் அவர் இப்போது பலன்களுக்கு அடிமையல்ல, மாறாக செயல்படும் கருவியாக மாறிவிட்டார். விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் செயலில் மட்டுமே கவனம் செலுத்தும் அத்தகைய அறிவு உங்களுக்குள் விழித்தெழுந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக மாறும் என்று யோசித்துப் பாருங்கள். இந்த நிலைதான் உண்மையான வெற்றி. ஏனெனில் இங்கே தோல்வி என்ற பயமே இல்லை. இதுவே இரகசிய மந்திரத்தின் ஆற்றல். யோகானந்தர் மற்றொரு இரகசியத்தையும் கூறினார். அறிவின் பிணைப்பு என்பது அகங்காரத்தினாலும் பயத்தினாலும் மட்டுமே உருவாவதில்லை, மொழியினாலும் ஏற்படுகிறது என்றார். மனிதன் எப்போதும் வார்த்தைகளிலேயே சிந்திக்கிறான், அந்த வார்த்தைகளே அவனுக்கு நிஜமாகிவிடுகின்றன. ஆனால் உண்மை என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அறிவு வார்த்தைகளின் பிணைப்பில் இருக்கும் வரை உண்மையை நேரடியாக அனுபவிக்க முடியாது. இரகசிய மந்திரம் உள்ளுக்குள் ஒலிக்கும்போது அது சாதகனை மெதுவாக வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. முதலில் அவன் மந்திரத்தை ஒலியாக கேட்கிறான். பின்னர் அந்த ஒலி நுட்பமாகி இறுதியில் அமைதி மட்டுமே எஞ்சியிருக்கும். இந்த அமைதியில்தான் உண்மை வெளிப்படுகிறது. இந்த நிலையைத்தான் ரிஷிகள் பரவாணி, பராவாக்கு என்று அழைத்தனர். அதாவது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வாக்கு. கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் மனம் ஒவ்வொரு கணமும் வார்த்தைகளுக்கு அப்பால் இருந்தால், நீங்கள் அமைதியில் வாழக் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எவ்வளவு ஆழமான அமைதி கிடைக்கும். இந்த அமைதி என்பது வெளிப்புற அமைதி மட்டுமல்ல, இது உள்ளுக்குள் இருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை. இந்த ஸ்திரத்தன்மையில்தான் ஆன்மாவின் அனுபூதி ஏற்படுகிறது. இதனால்தான் யோகானந்தர் மந்திரத்தை அமைதிக்கான ஏணி என்று கூறினார். ஏனெனில் இது சாதகனை மெதுவாக அந்த அமைதிக்கு அழைத்துச் செல்கிறது, அங்கு அறிவு முற்றிலும் விடுதலை பெறுகிறது. இங்கே மற்றொரு இரகசியமும் உள்ளது.
சாதகன் அந்த அமைதிக்குள் நுழையும்போது அவனது மனம் இப்போது அவனுடையது மட்டுமல்ல என்பதை அவன் உணர்கிறான். அது இப்போது பிரபஞ்ச மனதுடன் இணைந்துவிட்டது. அவனுக்குத் தோன்றும் எண்ணங்கள் அவனுடையவை மட்டுமல்ல, சில சமயங்களில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்குமான எண்ணங்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. இந்த இரகசியத்தின் மூலமாகத்தான் மாபெரும் நூல்கள் எழுதப்பட்டன. இந்த இரகசியத்தின் மூலமாகத்தான் மாபெரும் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தன. மேலும் இந்த இரகசியத்தின் மூலமாகத்தான் ரிஷிகளால் எதிர்காலத்தை கூட பார்க்க முடிந்தது. ஏனெனில் அவர்களின் அறிவு இப்போது தனிப்பட்டதாக இல்லை, அது பிரபஞ்சமயமாகிவிட்டது. யோகானந்தர் கூறினார், ஒரு சாதகன் இந்த நிலையை அடையும்போது அறிவு என்பது வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளும் ஒரு விஷயம் அல்ல, மாறாக உள்ளிருந்து வெளிப்படும் ஒரு உணர்வு என்பதை அவன் உணர்கிறான். மேலும் இந்த உணர்வு வெளிப்படும்போது சாதகன் படிக்காமலேயே உண்மையை அறிந்து கொள்கிறான். அவன் புத்தகங்களில் பதில்களை தேடுவதை நிறுத்திவிடுகிறான், ஏனென்றால் பதில்கள் அவனுக்குள்ளிருந்தே வரத் தொடங்குகின்றன. இந்த நிலையைத்தான் ரிஷிகள் பிரக்ஞை என்று அழைத்தனர். இந்த பிரக்ஞை அறிவின் பிணைப்புகள் உடைந்த பிறகுதான் வெளிப்படுகிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், இந்த நிலை பொறுமையுடனும் உறுதியுடனும் சாதனை தவம் செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. ஏனெனில் அறிவின் பிணைப்புகள் மிகவும் நுட்பமானவை. ஒவ்வொரு முறையும் தான் விடுதலையடைந்து விட்டதாக சாதகன் நினைக்கும்போது ஒரு புதிய பிணைப்பு அவன் முன்னால் வந்துவிடுகிறது. சில நேரங்களில் இந்த பிணைப்பு ஆசைகளாக இருக்கும், சில நேரங்களில் பயமாக, சில நேரங்களில் வார்த்தைகளாக, சில நேரங்களில் பலன்களாக இருக்கும். ஆனால் இரகசிய மந்திரம் சாதகனை ஒவ்வொரு பிணைப்பிலிருந்தும் ஒவ்வொன்றாக விடுவித்து இறுதியில் எந்தவொரு பிணைப்பும் இல்லாத நிலைக்கு அவனை கொண்டு சேர்க்கிறது. இந்த நிலை வரும்போது இதுவே வாழ்க்கையின் பரம ரகசியம் என்பதை சாதகன் புரிந்து கொள்கிறான். இதற்காகத்தான் அவன் பிறந்தான், இதற்காகத்தான் அவன் இவ்வளவு பயணங்களை மேற்கொண்டான், இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தான். இவை யாவும் அவன் இறுதியில் இந்த இரகசிய மந்திரத்தின் மூலம் அறிவின் பிணைப்பிலிருந்து விடுபட்டு தன் ஆன்மாவை அறிந்து கொள்வதற்காகவே நிகழ்ந்தன. ஆனால் இங்கேயும் பயணம் முடிந்து விடுவதில்லை, ஏனென்றால் இதற்கு அடுத்து நடப்பது இன்னும் அற்புதமானது. அறிவு முற்றிலும் விடுபடும்போது சாதகன் ஆன்மாவை மட்டும் அனுபவிப்பதில்லை, மாறாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் அந்த ஆற்றலையும் அவன் உணர்கிறான். இந்த இரகசியத்தை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். சாதகனின் அறிவு முழுமையாக திறக்கத் தொடங்கும்போது அவனுக்கு முன்னால் ஒரு புதிய உலகம் வெளிப்படுகிறது. இந்த உலகம் கண்களுக்கு தெரிவது அல்ல, மாறாக இது உணர்வுகளின் உலகம். யோகானந்தர் கூறினார், சாதாரண மனிதன் பௌதிக உலகத்தை மட்டுமே பார்க்கிறான். ஆனால் அறிவின் பிணைப்புகள் உடையும்போது சாதகன் நுட்பமான சூட்சும உலகத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறான். இந்த அனுபவம் எவ்வளவு ஆழமானது என்றால் அவனது பழைய நம்பிக்கைகளும் எண்ணங்களும் உடையத் தொடங்குகின்றன. அவன் புத்தகங்களில் படித்தவை அல்லது பிறரிடம் கேட்டவை யாவும் சிறியதாக தோன்றத் தொடங்குகின்றன, ஏனெனில் இப்போது அவன் உண்மையை நேரடியாக அனுபவிக்கத் தொடங்கிவிட்டான். இந்த நிலையில் சாதகன் ஒவ்வொரு உயிரும் வெறும் உடல் மட்டுமல்ல, மாறாக ஆற்றலின், சக்தியின் ஒரு மையம் என்பதைக் காண்கிறான். அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. இந்த ஒளிவட்டம் அவனது உணர்வின் நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவருக்குள் பயம் இருந்தால் அவரது ஒளி மங்கலாகத் தெரியும். ஒருவருக்குள் அன்பு இருந்தால் அவரது ஒளி பிரகாசமாகத் தெரியும். ஒருவருக்குள் தியானம் மற்றும் சாதனையின் ஆழம் இருந்தால் அவரது ஒளி எவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்றால் அவரது முன்னிலையிலேயே சாதகன் ஆனந்தத்தை அனுபவிப்பான். இதனால்தான் குருவின் முன்னிலை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனெனில் அவர்களின் அறிவின் பிணைப்புகள் உடைந்துவிட்டன, அவர்களின் ஒளி எல்லோரையும் ஈர்க்கிறது. யோகானந்தர் கூறினார், இரகசிய மந்திரம் சாதகனை மெதுவாக இந்த நுட்பமான பார்வைக்கு, சூட்சும பார்வைக்கு அழைத்துச் செல்கிறது. ஆரம்பத்தில் சாதகன் தனக்குள்ளே மாற்றத்தை உணர்கிறான். ஆனால் மெல்ல மெல்ல அவன் பிறரிடமும் மாற்றத்தைக் காணத் தொடங்குகிறான். ஒவ்வொரு எண்ணமும் தனிப்பட்டதல்ல, மாறாக அது ஒட்டுமொத்த சூழலையும் பாதிக்கும் ஒரு ஆற்றல் என்பதை அவன் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். யாராவது எதிர்மறையாக சிந்தித்தால் அதன் தாக்கம் சூழலில் ஏற்படுகிறது. யாராவது நேர்மறையாக சிந்தித்தால் அவரது ஒளியும் பரவுகிறது. இதனால்தான் சாதகன் எப்போதும் தனது எண்ணங்களை தூய்மையாக வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறான், ஏனெனில் ஒவ்வொரு எண்ணமும் நிஜத்தை பாதிக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், பிறரின் எண்ணங்களையும் ஆற்றல் வடிவத்தில் உணரும் அளவுக்கு உங்கள் அறிவு திறந்தால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வீர்கள். யாரிடமிருந்து தூர விலகியிருக்க வேண்டும், யாரிடம் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்தச் செயல் உங்களுக்கு நல்லது, எது நல்லது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த நிலையைத்தான் யோகானந்தர் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் என்று கூறினார். இந்த உள்ளுணர்வு என்பது கற்பனையல்ல, மாறாக அறிவின் பிணைப்புகள் உடைந்த பிறகு வெளிப்படும் உண்மையான சக்தி. ஆனால் இங்கேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது. சாதகன் இந்த சக்தியை தவறாக பயன்படுத்தினால், பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த அல்லது தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள இதனை பயன்படுத்தினால் அவனது சாதனை நின்றுவிடுகிறது. ஏனெனில் அறிவு மீண்டும் பிணைப்பில் சிக்கிக்கொள்கிறது. எனவேதான் சாதகன் எந்தச் சூழ்நிலையிலும் பணிவுடன் இருக்க வேண்டும் என்றும் இந்த சக்தியை அன்பு மற்றும் சேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் யோகானந்தர் எச்சரித்தார். அப்போதுதான் அவனது வழி முன்னோக்கிச் செல்லும்.
இப்போது மற்றொரு ரகசியமும் உள்ளது. சாதகன் இந்த நிலையை அடையும்போது அவனது தூக்கம் மாறத் தொடங்குகிறது. சாதாரண மனிதனின் தூக்கம் என்பது களைப்பை போக்குவதற்காக மட்டுமே. ஆனால் சாதகனின் தூக்கம் தியானத்தை போன்றதாக மாறிவிடுகிறது. அவன் தூங்கும்போதும் மந்திரத்தின் ஒலி எதிரொலிப்பதை கேட்கிறான். அவனுடைய கனவுகள் சாதாரணமானவையாக இருப்பதில்லை, மாறாக அவை வழிகாட்டியாக மாறிவிடுகின்றன. சில நேரங்களில் குருவே நேரடியாக கனவில் தோன்றி அறிவுரைகளை வழங்குகிறார். சில சமயங்களில் ஆன்மாவிலிருந்து நேரடியாக செய்திகள் கிடைக்கின்றன. இதன் காரணமாகவே ஒரு சாதகனின் ஒட்டுமொத்த அன்றாட வாழ்க்கையே மாறிவிடுகிறது என்று யோகானந்தர் கூறினார். அவன் விழித்திருந்தாலும் சரி, உறங்கினாலும் சரி, அவனது ஒவ்வொரு நொடியும் சாதனையாக, ஆன்மீக பயிற்சியாக மாறிவிடுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு நொடியும் சாதனையாக மாறிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்திரத்தன்மையும் ஆழமும் வந்துவிடும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட இடமோ அல்லது குறிப்பிட்ட நேரமோ தேவைப்படாது. நீங்கள் ஒவ்வொரு நொடியும் மந்திரத்துடன் இருப்பீர்கள், ஒவ்வொரு நொடியும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். இந்த நிலையைத்தான் நிரந்தர தியானம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இதற்கு அப்பால் இன்னும் பல அற்புதமான ரகசியங்கள் உள்ளன. சாதகனின் புத்தி முழுமையாக விடுபடும்போது அவனுக்கு தன் ஆன்மாவின் அனுபவம் மட்டுமே கிடைப்பதில்லை, மாறாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் அந்த ஆற்றலுடனும் அவன் இணைந்து விடுகிறான் என்று யோகானந்தர் கூறினார். இந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளது. இதுவே இறைவனின் விருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. சாதகன் இந்த ஆற்றலுடன் இணையும்போது அவனது வாழ்க்கை அவனுடையதாக மட்டுமே இருப்பதில்லை, அவன் இறைவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறான். அவனது செயல்கள் இப்போது தனிப்பட்டதாக இல்லாமல் பிரபஞ்சத்திற்கானதாக மாறிவிடுகின்றன. இதனால்தான் அப்படிப்பட்ட சாதகனின் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவனது வார்த்தைகள் நேரடியாக இதயத்தை தொடுகின்றன, ஏனெனில் அவை அவனுடையவை அல்ல, அவை அதே எல்லையற்ற ஆற்றலிலிருந்து வெளிப்படுபவை. உங்கள் வாழ்க்கையும் அந்த ஆற்றலுடன் இணைந்துவிட்டால் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது என்று யோசியுங்கள். நீங்கள் வெறும் கருவியாக மாறி அந்த ஆற்றலின் ஓட்டத்திலேயே வாழ்வீர்கள். சாதகனை அந்த தெய்வீக ஆற்றலின் கருவியாக மாற்றுவதுதான் இரகசிய மந்திரத்தின் இறுதி நோக்கமாகும். புத்தியின் விலங்குகள் முற்றிலும் உடையும்போது இந்த இரகசியம் மெல்ல மெல்ல வெளிப்படுகிறது. ஆனால் பயணம் இத்துடன் முடிந்துவிடுவதில்லை. இதற்கு அடுத்த இரகசியம் இன்னும் ஆழமானது. சாதகன் முழுமையாக அந்த ஆற்றலின் கருவியாக மாறும்போது அவனும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறானவை அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதை அவன் உணர்கிறான். இதுவே இறுதி ஒற்றுமையின், ஒருமைப்பாட்டின் அனுபவம். இதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். சாதகன் தன் புத்தியின் அனைத்து விலங்குகளும் உடைந்து போன அந்த இறுதி வாசலை அடையும்போது அவனுக்கு முன்னால் மிக ஆழமான இரகசியம் வெளிப்படுகிறது. இந்த இரகசியம்தான் ஒருமைப்பாட்டின் அனுபவம். இதுவரை சாதகன் தன் ஆன்மாவை மட்டுமே அறிந்திருந்தான். அவன் எல்லையற்ற ஆன்மீக உணர்வின் ஒரு பார்வையை பெற்றிருந்தான். அவன் பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்திருந்தான். ஆனால் இதுவரை அவனுக்குள் ஒரு நுட்பமான வேறுபாடு இருந்து வந்தது. அவன் தன்னை அனுபவிப்பவனாகவும் பிரபஞ்சத்தை அனுபவிக்கப்படும் பொருளாகவும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இரகசிய மந்திரம் சாதகனை இறுதி நிலைக்கு அழைத்துச் செல்லும்போது இந்த வேறுபாடு முற்றிலும் மறைந்துவிடுகிறது. பார்ப்பவனே பார்க்கப்படும் பொருளாகவும், கேட்பவனே கேட்கப்படும் பொருளாகவும், அனுபவிப்பவனே அனுபவமாகவும் இருப்பதை சாதகன் உணர்கிறான். இதுவே அத்வைதத்தின் இரகசியமாகும். இந்த அனுபவம் ஏற்படும்போது சாதகன் தன் இருப்பு ஒரு சிறிய உடலோடோ அல்லது மனதோடோ மட்டும் சுருங்கிவிடவில்லை. மாறாக அவன்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சம், அவன்தான் ஒவ்வொரு உயிரினமும் என்பதை புரிந்துகொள்கிறான் என்று யோகானந்தர் கூறினார். ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு நதியும், ஒவ்வொரு நட்சத்திரமும் அவரே. ஒவ்வொரு சுவாசத்திலும் அதே ஒரு ஆன்மீக உணர்வுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சாதகனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடுகிறது. இப்போது அவனுக்கு எதிரி என்று எவரும் இருப்பதில்லை, அந்நியன் என்று யாரும் இருப்பதில்லை. அவன் எல்லோரையும் தன் சொந்த வடிவமாகவே காண்கிறான். இதுவே அன்பின் இறுதி நிலையாகும். நீங்கள் எல்லோரையும் உங்கள் சொந்த வடிவமாகவே பார்க்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்று யோசித்துப் பாருங்கள். உங்களுக்கு யாரிடமிருந்தும் பயம் இருக்காது, யாரிடமும் வெறுப்பு இருக்காது. ஏனெனில் இந்த நிலையில் சாதகனின் இதயம் வெறும் கருணையால் மட்டுமே நிரம்புகிறது. அவனுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களின் நலனுக்காகவே அமைகிறது. அவனால் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது, ஏனெனில் மற்றவருக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதாகும் என்பதை அவன் உணர்கிறான். ஆனால் இங்கேயும் இரகசியம் இன்னும் ஆழமாகிறது. இந்த நிலையில் சாதகனுக்கு காலம் மற்றும் இடத்தின் விலங்குகளும் உடைந்து போனதாக உணர்வு ஏற்படும் என்று யோகானந்தர் கூறினார். அவனுக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, வெறும் நிகழ்காலம் மட்டுமே உள்ளது என்றும் இந்த நிகழ்காலமே எல்லையற்றது என்றும் தோன்றுகிறது. இதன் காரணமாகவே அவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருப்பதில்லை, எந்த ஒரு கவலையும் இருப்பதில்லை. அவன் முழுமையோடு வாழ்கிறான், ஒவ்வொரு கணத்தையும் இறைவனின் இருப்பாக கருதுகிறான். இதனால்தான் இப்படிப்பட்ட சாதகனின் பிரசன்னமே, அருகாமை மக்களை நிகழ்காலத்திற்கு இழுத்து வருகிறது. ஏனெனில் அவனது ஆன்மீக உணர்வு காலத்தை கடந்தது.
இப்போது யோசியுங்கள், உங்கள் புத்தியும் காலம் மற்றும் இடத்தை கடந்துவிட்டால் உங்களுக்கு எது சாத்தியமில்லாததாக இருக்கும்? நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பரந்த பார்வையுடன் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நிகழ்வும் அது மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் சரி அல்லது துக்ககரமானதாக இருந்தாலும் சரி, வெறும் ஒரு பெரிய விளையாட்டு என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். இந்த விளையாட்டில் தோற்பவர் எவரும் இல்லை. அனைத்தும் வெறும் அனுபவமே. ஒவ்வொரு அனுபவமும் இறுதியில் அந்த எல்லையற்ற உண்மையை நோக்கியே அழைத்துச் செல்கிறது. இந்த புரிதல் சாதகனை அசைக்க முடியாதவனாக ஆக்குகிறது. இப்போது எந்த ஒரு துக்கமும் அவனை நிலைகுலைய செய்ய முடியாது, எந்த ஒரு சுகமும் அவனை வழிதவரச் செய்ய முடியாது. அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமநிலையுடன் இருக்கிறான். இதுவே யோகத்தின் முழுமையான நிலையாகும். இரகசிய மந்திரமே இந்த பயணத்தின் மையமாகும், ஏனெனில் இது சாதகனை மெல்ல மெல்ல அவனது உள்ளாழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. ஆரம்பத்தில் இது வெறும் ஒரு ஒலியாக தோன்றுகிறது. பின்னர் இந்த ஒலி நுட்பமாகி மௌனமாக மாறுகிறது. அதன் பிறகு இந்த மௌனம் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் கரைந்துவிடுகிறது. சாதகன் அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்திற்குள் நுழையும்போது அந்த எல்லையற்ற தன்மையே தனது உண்மையான வடிவம் என்பதை அவன் உணர்கிறான். இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிப்பது என்பது சாத்தியமில்லாதது, ஏனெனில் இந்த அனுபவமே புத்திக்கு அப்பாற்பட்டது. எவர் ஒருவர் இந்த பாதையில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பயணிக்கிறாரோ அந்த சாதகனுக்கு மட்டுமே இந்த அனுபவம் சித்திக்கும். இந்த இறுதி ரகசியத்தை அடைவது எளிதானதல்ல என்று யோகானந்தர் எச்சரித்துள்ளார். இதற்கு சாதகன் தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சியை சாதனையை மேற்கொள்ள வேண்டும். அவன் தனக்குள் இருக்கும் ஒவ்வொரு பலவீனத்தையும் அடையாளம் கண்டு அதை கைவிட வேண்டும். அவன் தன் அகந்தையை, அகங்காரத்தை முற்றிலுமாக தியாகம் செய்ய வேண்டும். ஏனெனில் அகந்தை இருக்கும் வரை ஒருமைப்பாட்டின் அனுபவம் சாத்தியமில்லை. சாதகனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே சுவராக நிற்பது இந்த அகந்தைதான். இரகசிய மந்திரம் அந்த சுவரை மெல்ல மெல்ல உடைக்கிறது. இறுதியாக அந்தச் சுவர் விழும்போது அப்படி ஒரு சுவர் அங்கிருந்ததே இல்லை என்பதையும் எல்லாம் ஒரு மாயை என்பதையும் சாதகன் காண்கிறான். எல்லாம் மாயை. ஆன்மீக உணர்வு, சேதனா மட்டுமே உண்மை என்ற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள், ஒருபோதும் சோகமடைய மாட்டீர்கள், ஏனெனில் இதெல்லாம் ஒரு தற்காலிக விளையாட்டு என்பதையும் நீங்கள் அந்த விளையாட்டுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலைதான் உண்மையான சுதந்திரம். இதுவே புத்தி என்னும் விலங்கின் முழுமையான முடிவாகும். ஆனால் இந்த அனுபவத்துடன் இன்னும் ஒரு ஆழமான பொறுப்பும் வருகிறது. இந்த நிலையை அடையும் சாதகன் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை என்று யோகானந்தர் கூறினார். அவனது வாழ்க்கை இப்போது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கானது. அவன் ஒவ்வொரு கணமும் மற்றவர்களை இந்த பாதையை நோக்கி ஊக்குவிக்கிறான். அவனது வாக்கு, அவனது பார்வை, அவனது மௌனம் என எல்லாமே சாதனையாக மாறிவிடுகின்றன. அவனோடு தொடர்பில் வரும் மக்கள் தங்களுக்குள் மாற்றத்தை உணர்கிறார்கள். இதனால்தான் இப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் அவதாரங்களாக கருதப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல, எல்லையற்ற ஆன்மீக உணர்வின் வாழும் வடிவங்கள். சாதகனை புத்தியின் விலங்கிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்லாமல் அவனையே எல்லையற்ற ஆன்மீக உணர்வின் வாழும் வடிவமாக மாற்றுவதுதான் இரகசிய மந்திரத்தின் இறுதி நோக்கமாகும். சாதகன் இந்த நிலையை அடையும்போது அவனது பயணம் தனிப்பட்டதாக இருப்பதில்லை, அது பிரபஞ்சத்தின் பயணத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. இதுவே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, ஆனால் சாதனை மற்றும் மந்திரத்தின் மூலம் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய பரம ரகசியமாகும். இந்த அனுபவம் ஏற்படும்போது சாதகனின் வாழ்க்கையில் எந்த கேள்வியும் எஞ்சுவதில்லை, எந்த தேடலும் எஞ்சுவதில்லை. ஏனெனில் அவன்தான் உண்மை, அவன்தான் ஆனந்தம், அவன்தான் எல்லையற்ற பிரபஞ்சம் என்பதை அவன் இப்போது அறிந்துவிட்டான். நாம் இதுவரை தேடி வந்த இறுதி ரகசியமும் இதுவேதான். சாதகன் ஒருமைப்பாட்டை அனுபவிக்கும்போது அவனுக்குள் மற்றொரு ரகசியம் திறக்கிறது. அதுதான் மௌனத்தின் ரகசியம். சாதாரண மனிதன் மௌனத்தை வெறும் வார்த்தைகளின் இன்மை என்று மட்டுமே கருதுகிறான். ஆனால் புத்தியின் விலங்குகள் உடையும்போது மௌனம் என்பது வெறும் வெற்றுத்தன்மை அல்ல என்பதை சாதகன் காண்கிறான். மௌனமே சக்தி, மௌனமே இறைவனின் உண்மையான வடிவம். இரகசிய மந்திரம் சாதகனை மெல்ல மெல்ல இந்த மௌனத்திற்கு அழைத்துச் செல்கிறது என்று யோகானந்தர் கூறினார். ஆரம்பத்தில் சாதகன் ஒலியை கேட்கிறான். பின்னர் அந்த ஒலி நுட்பமாகிறது. பிறகு அந்த நுட்பமான ஒலி மௌனமாக மாறுகிறது. சாதகன் இந்த மௌனத்தில் முற்றிலும் மூழ்கும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இந்த மௌனத்திலிருந்துதான் தோன்றியது என்பதை அவன் காண்கிறான். இந்த நிலையில் சாதகனின் அனுபவம் மாறிவிடுகிறது. இப்போது அவன் வார்த்தைகளை நம்பியிருப்பதில்லை. அவனுக்கு எந்த ஒரு தர்க்கமும் தேவையில்லை, ஏனெனில் உண்மை அவனுக்கு முன்னால் தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு கேள்வியும் தானாகவே மௌனத்தில் கரைந்துவிடுகிறது. ஒவ்வொரு பதிலும் அந்த மௌனத்திலிருந்தே வெளிப்படுகிறது. இதனால்தான் மகாபுருஷர்கள் குறைவாக பேசுகிறார்கள். அவர்களின் மௌனமே போதனையாக மாறிவிடுகிறது, ஏனெனில் அதில் எல்லையற்ற ஆற்றல் மறைந்துள்ளது. சாதாரண மனிதனால் இந்த மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சிறிதளவாவது சாதனை, ஆன்மீக பயிற்சி செய்யும் சாதகன் இந்த மௌனத்தை உணர முடியும்.
அவன் அதை உணர்ந்தவுடனே அவனது புத்தி தானாகவே தூய்மையடையத் தொடங்குகிறது. நீங்களும் இந்த மௌனத்தை உணர முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சிவசப்பட மாட்டீர்கள். நீங்கள் யாருடனும் வாதிட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சரியா அல்லது தவறா என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்காது, ஏனெனில் உண்மை மௌனத்திலேயே வெளிப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனால்தான் மௌனம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ரகசிய மந்திரம் இந்த மௌனத்தின் கதவை திறக்கிறது. ஆனால் சாதகனின் பயணம் இத்துடன் முடிந்துவிடுவதில்லை. அவன் மௌனத்தில் ஆழமாக நுழையும்போது மௌனமும் ஒலியும் ஒன்றுதான் என்பதை அவன் உணர்கிறான். ஒலி அந்த மௌனத்திலிருந்தே தோன்றுகிறது, மௌனம் அந்த ஒலியிலேயே கரைந்துவிடுகிறது. இந்த அனுபவம் தனித்துவமானது, ஏனெனில் இப்போது ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஒலியும் அந்த மௌனத்தின் வெளிப்பாடுதான் என்பதை சாதகன் காண்கிறான். இப்போது அவன் எந்த ஒரு சத்தத்தாலும் சலனமடைவதில்லை, ஏனெனில் சத்தமும் மௌனத்தின் ஒரு பகுதிதான் என்பதை அவன் அறிவான். இதனால்தான் இந்த ரகசியத்தை அறிந்த சாதகனுக்கு எந்த ஒரு தடையும் இருப்பதில்லை என்று யோகானந்தர் கூறினார். இப்போது யோசியுங்கள், இந்த பார்வை உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எப்படி பார்ப்பீர்கள்? யாராவது உங்களுக்கு எதிராக பேசினாலும் அல்லது உங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் நீங்கள் சமநிலையுடன் இருப்பீர்கள், ஏனெனில் எல்லாம் அந்த மௌனத்தின் லீலைதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சமநிலையே உண்மையான யோகமாகும். இதுவே சமநிலையே முக்தி. இந்த நிலையில் சாதகனுக்கு இன்னும் ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்படுகிறது. அவனது உடல் வெறும் உடல் மட்டுமல்ல, அதுவும் ஒரு இசைக்கருவி. ரகசிய மந்திரமே அதன் மிகப்பெரிய இசை வடிவம், நாதம். அவன் மந்திரத்தை ஜபிக்கும்போது அவனது ஒவ்வொரு அணுவும் அதே ஒலியினால் அதிர்வடையத் தொடங்குகிறது. இதனால்தான் சாதகனின் உடல் மெல்ல மெல்ல நோய்களிலிருந்து விடுபடத் தொடங்குகிறது. அவனது மனம் அமைதியாகிறது, அவனது ஆன்மா மகிழ்ச்சியடைகிறது. இப்போது அவனது வாழ்க்கை வெறும் பௌதிகமாக இல்லாமல் ஒரு தெய்வீக இசையாக மாறிவிடுகிறது. ஆனால் இங்கேயும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த அனுபவத்தால் சாதகனுக்கு அகந்தை தலைக்கணம் வரக்கூடும் என்று யோகானந்தர் எச்சரித்துள்ளார். ஏனெனில் தான் இப்போது மற்றவர்களை விட வேறுபட்டவன் என்றும் தான் தனிச்சிறப்பு மிக்கவன் என்றும் அவன் நினைக்கத் தொடங்குவான். ஆனால் இதுவே மிகப்பெரிய வலையாகும். சாதகன் இந்த அகந்தையில் சிக்கிக் கொண்டால் அவனது ஆன்மீக பயிற்சி தடைப்பட்டுவிடும். எனவேதான் சாதகன் எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும் என்று குருமார்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். அவனுக்கு எவ்வளவு ஆழமான அனுபவம் கிடைத்திருந்தாலும் இந்த அனுபவம் அவனுடையது அல்ல. இது வெறும் இறைவனின் கிருபை மட்டுமே என்றும் தான் வெறும் ஒரு கருவி மட்டுமே என்றும் அவன் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது தான் வெறும் ஒரு கருவி மட்டுமே என்ற இந்த பணிவு உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அமைதி வந்துவிடும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் யாருடனும் போட்டியிட மாட்டீர்கள், யார் மீதும் பொறாமை கொள்ள மாட்டீர்கள், ஏனெனில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடப்பவை அனைத்தும் அந்த எல்லையற்ற ஆற்றலின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்கள் கடமையை மட்டும் செய்து அதிலேயே திருப்தியாக இருப்பீர்கள். இந்த திருப்தியே உண்மையான ஆனந்தம், இந்த திருப்தியே முக்தி. ரகசிய மந்திரம் இந்த திருப்தியை நோக்கியே அழைத்துச் செல்கிறது. ஏனெனில் சாதகன் முழுமையாக மந்திரத்தில் மூழ்கும்போது அவன் வேறு எதையும் தேட வேண்டிய அவசியமிருப்பதில்லை, அவன் வேறு எதையும் அடைய வேண்டிய அவசியமிருப்பதில்லை. தனக்கு தேவையானவை அனைத்தும் ஏற்கனவே தனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். இந்த அனுபவமே ஆன்மீக பயிற்சியின் பலனாகும். இதுவே புத்தி என்னும் விலங்கிலிருந்து விடுபடுவதன் உண்மையான ரகசியம். சாதகன் இந்த நிலையை அடையும்போது அவனது வாழ்க்கை தானாகவே மக்களுக்கு உத்வேகமாக மாறிவிடுகிறது. அவன் எதையும் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவனது பிரசன்னமே அருகாமை மக்களின் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வருகிறது. ஏனெனில் இப்போது அவனிடம் தனிப்பட்டதாக எதுவும் எஞ்சியிருப்பதில்லை, அவன் வெறும் எல்லையற்ற ஆன்மீக உணர்வின் ஓட்டமாக மாறியிருப்பான். ரகசிய மந்திரம் ஒவ்வொரு சாதகனையும் இந்த நிலையை நோக்கியே அழைத்துச் செல்கிறது. இனி அடுத்த ரகசியமே இறுதி ரகசியம். அதை நாம் 10வது பகுதியில் காண்போம். அங்கு இந்த பயணம் முழுமையடைந்து சாதகன் பரமசத்தியத்தை நேருக்கு நேர் தரிசிப்பான். சாதகன் தன் ஆன்மீக பயணத்தின் இறுதி இலக்கை அடையும்போது இனி எந்த தேடலும் எஞ்சியிருக்கவில்லை, எந்த கேள்வியும் எஞ்சியிருக்கவில்லை என்பதை காண்கிறான். ஏனெனில் அனைத்தும் அந்த ஒரே சத்தியத்தில் கரைந்துவிட்டன. இந்த நிலையைத்தான் யோகானந்தர் பரமஹம்ச நிலை என்று கூறினார். இந்த நிலையில் சாதகன் வெறும் அறிபவனாக மட்டும் இருப்பதில்லை, அவனே அறிவாக மாறிவிடுகிறான். வெறும் சாதகனாக மட்டும் இருப்பதில்லை, அவனே சாதனையாக மாறிவிடுகிறான். வெறும் தேடுபவனாக மட்டும் இருப்பதில்லை, அவனே தேடலின் பதிலாக மாறிவிடுகிறான். இதுவே புத்தியின் விலங்கிலிருந்து விடுபடுவதன் இறுதி ரகசியமாகும். இந்த நிலையில் சாதகனுக்குத்தான் ஒருபோதும் பிறக்கவில்லை, ஒருபோதும் இறக்கவும் மாட்டான் என்ற அனுபவம் ஏற்படுகிறது. உடல் தோன்றி அழிகிறது, மானம் ஏறி இறங்குகிறது, உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் தனக்குள்ளே இருக்கும் ஆன்மீக உணர்வு எப்போதும் ஒரே சீராக இருப்பதை அவன் காண்கிறான். அதுவே சாட்சி, அதுவே எல்லையற்றது, அதுவே அசைக்க முடியாதது.
இந்த அனுபவமே ஆத்ம சாட்சாத்காரம், சுய தரிசனம். இந்த அனுபவமே யோகத்தின் உச்சநிலை. யோசித்துப் பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் பிறக்கவே இல்லை என்ற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் மரண பயம் என்று ஒன்று எஞ்சியிருக்குமா? ஒவ்வொரு வடிவத்திலும் வெளிப்படுவது அந்த எல்லையற்ற ஆன்மீக உணர்வுதான். அதுவே நீங்கள்தான் என்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் யார் மீதுதான் வெறுப்பு இருக்கும்? இதனால்தான் இந்த நிலையில் உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு உங்களுக்கு வெளியில் இல்லை, மிகப்பெரிய சங்கிலி உங்களுக்குள்தான் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் புத்தியை சிறைப்பிடித்து வைத்துள்ளது. ஆனால் இந்த சங்கிலி உடையும் போது ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமானவனாக மாறிவிடுகிறான். முன்னரெல்லாம் ஒவ்வொரு முடிவிலும் குழம்பிப் போயிருந்த அதே மனிதன் திடீரென்று எல்லாவற்றையும் தெளிவான பார்வையோடு பார்க்கத் தொடங்குகிறான். முன்னரெல்லாம் பயந்து வாழ்ந்த அதே மனிதன் திடீரென்று அச்சமற்றவனாக மாறிவிடுகிறான். முன்னரெல்லாம் எல்லைகளுக்குள் கட்டுப்பட்டிருந்த அதே மனிதன் திடீரென்று எல்லையற்றவனாக மாறிவிடுகிறான். இந்த ரகசிய மந்திரத்தால் சாத்தியப்படக்கூடிய அற்புதம் இதுதான். இந்த ஆற்றல்தான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இந்த பயணம் இத்துடன் முடிந்துவிடுவதில்லை. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. உண்மையான பயணம் எப்போது தொடங்குகிறது என்றால், நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடாமல் உங்கள் வாழ்க்கையில் வாழத் தொடங்கும்போதுதான். நீங்கள் இந்த பயணத்தில் எங்களோடு தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் இன்னும் ஆழமான நிலைகளுக்கு அழைத்துச் செல்வோம். உங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல ரகசியங்களை உங்கள் முன்னால் அவிழ்ப்போம். ஆனால் அதற்கு நீங்கள் லைஃப் ஆஃப் புத்தா விஸ்டம் சேனலோடு இணைந்திருப்பது அவசியம். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் வரவிருக்கும் ஒவ்வொரு வீடியோவின் முதல் அறிவிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்றைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். அது உங்களுக்காக இன்னும் பல ஆழமான ரகசியங்களை கொண்டுவர எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். ஏனெனில் நீங்கள் எந்த விலங்கில் சிக்கியிருக்கிறீர்களோ அதே விலங்கில் அவர்களும் பிணைக்கப்பட்டிருக்கலாம். இந்த ரகசியம் அவர்களின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். இப்பொழுது யோசியுங்கள், உங்களை சுற்றியுள்ள அனைவரும் தங்களின் புத்தியின் விலங்குகளிலிருந்து விடுபட்டுவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். மக்கள் பயத்தில் வாழ மாட்டார்கள், மாறாக ஒவ்வொருவரும் அமைதி, அன்பு மற்றும் ஞானத்தின் ஒளியில் வாழ்வார்கள். நாம் அனைவரும் முன்னேறிச் செல்ல வேண்டிய எதிர்காலம் இதுதான். இதனால்தான் இந்த சேனலின் நோக்கம் வெறும் ஞானத்தை பரப்புவது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மீக உணர்வை, சேதனாவை தட்டி எழுப்புவதுதான் நம்முடைய நோக்கமாகும். இந்த உணர்வுதான் உங்களையும் மாற்றக்கூடியது. எனவே நண்பர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையின் முடிவை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்கள் அதே பழைய விலங்குகளிலேயே சிக்கியிருக்க விரும்புகிறீர்களா, அல்லது அவற்றை உடைத்தெறிந்துவிட்டு முன்னோக்கிச் செல்ல தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் பதில் ஆம் என்றால், எத்தனை பேர் உண்மையிலேயே இந்த பயணத்தை தொடங்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் எங்களின் வரவிருக்கும் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக வந்து சேரும். நினைவில் வையுங்கள், இந்த ரகசியம் வெறும் அறிந்து கொள்வதால் மட்டும் திறப்பதில்லை. இந்த ரகசியம் அதை வாழ்ந்து பார்ப்பதால் மட்டுமே திறக்கிறது. நீங்கள் இதை பயிற்சியில் கொண்டு வரும்போது, இதை உங்கள் வாழ்க்கையின் மூச்சுக்காற்றாக மாற்றும்போது, உங்கள் புத்தியின் சங்கிலிகள் எப்படி மெல்ல மெல்ல உடைந்து விழுகின்றன என்பதையும், உங்கள் வாழ்க்கை எப்படி அந்த எல்லையற்ற ஆன்மீக உணர்வால் நிரம்புகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள். இந்த அனுபவத்தைத்தான் யோகானந்தர் பகிர்ந்து கொண்டார். இந்த அனுபவத்தைத்தான் நாம் அனைவரும் வாழ முடியும். நாம் இந்த பாதையில் நடந்தால். எனவே நண்பர்களே, இன்று நீங்கள் புத்தி என்னும் விலங்கின் ரகசியத்தை அறிந்து கொண்டீர்கள். இப்போது இதை வெறும் கேட்டுவிட்டு அப்படியே விட்டுவிடுவதா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதா என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. நீங்கள் இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்குள் அந்த ஞானத்தாகம் உங்களுக்குள் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீங்கள் லைஃப் ஆஃப் புத்தா விஸ்டம் சேனலோடு இணைந்திருந்தால் அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஞானத்தையும் உங்களுக்கு வழங்குவோம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். ஆனால் இதற்கு உங்களின் ஆதரவு மிகவும் அவசியம். எனவே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நம்முடைய இந்த குடும்பம் இன்னும் பெரிதாகும். நாம் அனைவரும் இணைந்து இந்த ஒளியை உலகம் முழுவதும் பரப்ப முடியும். இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம். ஆனால் இந்த விடைபெறுதல் வெறும் தற்காலிகமானதுதான். ஏனெனில் இந்த பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. உங்கள் ஆன்மாவை விழித்தெழச் செய்யக்கூடிய இன்னும் பல ரகசியங்கள் உங்களுக்காக முன்னால் காத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இணைந்திருங்கள். புத்தியின் விலங்குகள் உடைந்த பிறகு வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக மட்டும் இருப்பதில்லை, அது ஒரு திருவிழாவாக மாறிவிடுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த திருவிழாதான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்குள் இருக்கும் ஒளியை தேடுங்கள். இந்த பயணத்தை தொடருங்கள். வணக்கம். இசை.